ஸோ எம்சிபினா என்ன, எம்சிபி சர்வர்னா என்ன, எம்சிபி கிளையண்ட்னா என்ன, எதுக்கு வந்து நமக்கு எம்சிபி வேணும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஸோ யூ கேன் சி திஸ் வெப்சைட். ஸோ இது வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் .io. ஸோ என்னத்துக்கு மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்? நம்ம தான் வந்து என்னென்னமோ வந்துட்டு இருக்கு, அது இதெல்லாம் வருது. பட் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்னா என்ன? சின்ஸ் இதை எல்லாருமே கேட்கறதால லெட்ஸ் டாக் அபவுட் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்னா என்ன? இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்றது யார் உருவாக்குனா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாடு. ஸோ கிளாட் வந்து தே சா நீட். ஏன்னா ஏஐ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பட் தென் இது எல்லாமே தே ஹாவ் டு ஒர்க் யூனிஃபைடா. அப்பதான் வந்து யூனோ மாடல்ஸ் வந்து அது பாட்டுக்கு தனியா அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு சைடு வந்து அதுக்கான டூல்ஸை வந்து தனியா நம்ம பாட்டுக்கு பில்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நாளைக்கு வேற ஒரு மாடல் புதுசா வந்தாலும் we can keep using the same code, same type of tools, functions, calls, whatever. இது எல்லாமே வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ முதல்ல உங்களுக்கு ஏஐ பத்தி என்னன்னே உங்களுக்கு அறிவு இல்லை, உங்களுக்கு டோன்ட் நோ எனிதிங் அபவுட் ஏஐ அப்படின்னு வச்சு முதல்ல அதுக்கான கேள்விக்கு பதில் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து ஏஐனா என்னன்னே தெரியாது அப்படின்னா, எனக்கு வந்து லைக் ஐ ஹவ் நோ க்ளூ வாட் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஆர். ஏன்னா ஏஐனா உங்களுக்கு முதல்ல என்னன்னு தெரியணும், அப்புறம் எல்எல்எம்னா என்னன்னு தெரியணும், அப்புறம் ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்னன்னு தெரியணும், எதுக்கு ஏஐ ஏஜென்ட்ஸ் வருதுன்னு தெரியணும், ஏஐ ஏஜென்ட்ஸுக்கு நம்ம எப்படி டூல்ஸை வந்து கொடுப்போம் அப்படின்றது தெரியணும். அந்த ஏஐ ஏஜென்ட்ஸுக்கு நம்ம டூல்ஸை கொடுக்கற ஒன் ஆஃப் த வே தான் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு லைவ் ஏஐ ஏஜென்ட்ஸை பத்தி போயிருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் அந்த லைவை பாருங்க. அந்த ஏஐ ஏஜென்ட்ஸை பத்தி நான் பேசியிருந்தேன், அந்த லைவை வந்து போய் பாருங்க. ஸோ அதுல நான் வந்து நிறைய காட்டியிருப்பேன், எப்படி வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் உருவாக்குறது, எப்படி வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்டை வச்சு யூ கேன் டூ சம் திங்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நான் காட்டியிருந்தேன். ஸோ அதை நம்ம எஸ்என்ஐயோட N8N லேபை வச்சு நான் காட்டியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி எஸ்என்ஐயோட லேபை வச்சு ஐ எம் கோயிங் டு ஷோ யூ ஹவு ஈஸி இட் இஸ் டு பில்ட் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகாலை வந்து பில்ட் பண்றது மட்டும் இல்லாம அதை எப்படி வந்து வி கேன் கனெக்டட் டு ஆர் ஏஜென்ட்ஸ் அப்படின்றதையும் வந்து நான் காட்ட போறேன். ஸோ நம்ம ஏஜென்ட்ஸுக்கு வந்து அதை கனெக்ட் பண்றது வந்து எதுக்கு அதை நம்ம பண்ணணும், பை கனெக்டிங் டு ஏஜென்ட்ஸ் நம்ம என்னத்தை அக்காம்ப்ளிஷ் பண்றோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஒரு சிம்பிள் ஏஐ ஏஜென்ட்டை வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதை வந்து ஒரு சிம்பிள் சாட் பாட் மாதிரி நம்ம வச்சு how we can interact with it அப்படின்றதெல்லாம் வந்து we already saw. கரெக்டா? இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பழைய வீடியோல பார்த்துருப்போம். இன்கேஸ் நீங்க கான்டெக்ஸ்ட் இல்லாம இங்க வர்றீங்க, உங்களுக்கு வந்து தெரியல பழைய ஏஐ ஏஜென்ட்ஸ் வீடியோல நான் வந்து என்ன காட்டினேன் அப்படின்னா, போய் பழைய வீடியோவா அப்புறமா பாருங்க. இந்த வீடியோ யூ கேன் கீப் கண்டினியூ. அதுக்காக நான் ஒரு குட்டி கான்டெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ ஐம் ஆன் N8N. ஸோ ஏஐ ஏஜென்ட் அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கான ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடுறேன். ஸோ தட் புதுசா வர்றவங்களுக்கு ஒரு குட்டி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஏஐ ஏஜென்ட் வச்சிருக்கோம். ஒரு ஏஐ ஏஜென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம சும்மா சாட் ஜிபிடில போயிட்டு நார்மலா கேள்வி கேட்கறதுக்கு பதிலா we use the ChatGPT's API. So ChatGPT ஒரு API தருவாங்க. அந்த ChatGPTயோட API வச்சுட்டு we can connect such agents. ஸோ நான் இங்க வந்து ChatGPT கனெக்ட் பண்ணியிருக்கேன். வேற இங்க நான் எதை வேணா கனெக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இது வேணாம் அப்படின்னா so much other models I can connect. என்ன மாடல் வேணுமோ நான் அந்த மாடலை I can connect. ஓகேவா? ஸோ இதை கனெக்ட் பண்றதால என்ன, எனக்கு இதை கனெக்ட் பண்றதால வாட் ஐ அக்காம்ப்ளிஷ் அப்படின்னா, ஸோ இது வந்து N8N has this tool called AI agent. ஸோ நீங்க வந்து ஒரு சாட் மெசேஜ் வந்து when you send, இது எங்கிருந்து வேணா ரிசீவ் ஆகலாம். நான் இங்க டெமோக்காக வந்து இந்த இடத்துல அனுப்புறேன். ஸோ லெட்ஸ் சே இந்த சாட் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல இருந்து வரலாம், டெலிகிராம்ல இருந்து வரலாம், whatever you imagine, அங்கிருந்து வந்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து வரலாம். ஓகேவா? வாட்ஸ்அப், SMS, இமெயில், என்ன வேணா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இட் இஸ் சம் மெசேஜஸ் கமிங் ஃப்ரம் சம்வேர். ஓகே, ஸோ அந்த மெசேஜ் வில் கோ டு அன் ஏஐ ஏஜென்ட் அண்ட் தட் ஏஐ ஏஜென்ட் வில் டூ சம்திங். ஸோ இதுக்கான குட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன் நம்மளோட பழைய ஏஐ ஏஜென்ட் வீடியோல. ஸோ இப்போ உங்களுக்கு விஷயம் புரியலன்னா இந்த செக்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்க பொறுமையா இந்த லைவுக்கு அப்புறமா பழைய வீடியோவையும் பார்த்துட்டு when you are watching this லைவ் இல்லாம நீங்க பாக்குறீங்கன்னா பழைய ஏஐ ஏஜென்ட்ஸ் வீடியோவையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த இடத்துல கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனால கூட நிறைய பேர் வந்து லைவ்ல இருந்து ஸ்கிப் ஆகி போகலாம். ஏன்னா நிறைய பேர் பழைய வீடியோ வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இட்ஸ் ஓகே. அண்ட் நான் இப்பதான் வந்து ஒரு கிளாஸ் முடிச்சேன். எங்கன்னா
முந்தானேத்தா ஒரு கிளாஸ் இன் ஏஐ ஏஜென்ட்ஸ் வேர் ஐ ஷோட் சம் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்கா ஐ பிரசன்ட் சம் சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ் தட் ஐ டிட் இன் த லாஸ்ட் மாஸ்டர் ஏஐ ஏஜென்ட்ஸ் கிளாஸ். பட் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் எம்சிபியை வந்து நம்ம டீமிஸ்டிஃபை பண்ற மாதிரி போகலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எம்சிபியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு முன்னையே என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னா உங்களுக்கு நீங்க அட்லீஸ்ட் வந்து சாட் ஜிபிடியை பயன்படுத்தி இருக்கணும் ஒரு தடவையாவது. அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு உங்களுக்கு எல்எல்எம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்னன்ற மினிமல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த மினிமல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வேணும்னா அந்த அந்த வீடியோவையே காட்டிடுறேன் எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு. N8N is free to use locally. ஆனா நாங்க வந்து உங்களுக்கு அந்த கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணி தர்றோம். so that உங்களுக்கு வந்து அந்த வெப் ஹூக்ஸ் அண்ட் lot of other functions work right. ஸோ இல்லைனா வந்து உங்களை நீங்க லோக்கல் ஹோஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு வெப் ஹூக்ஸ் வேலை செய்யாது. நீங்க வந்து மல்டிபிள் ஆப்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. உங்க கம்ப்யூட்டர் வந்து 24 மணி நேரம் ஆன்ல இருக்காது. நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. பட் எஸ்என்ஏ லேப்ஸ்ல யூஸ் பண்றப்ப யூ கெட் இட் ஆல். இட்ஸ் லைக் உங்களோட ஓன் கிளவுட். ஆனா கிளவுடுக்கு நீங்க காசு செலவு பண்ண தேவையில்ல. எஸ்என்ஏ லேப்ஸ் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ எஸ்என்ஏ லேப்ஸ் தான் உங்க கிளவுட். அந்த கிளவுட்ல நீங்களே ஃப்ரீ ஹோஸ்ட் செல்ஃப் ஹோஸ்ட் பண்றது பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ அதை உங்களுக்கு பதிலாக நாங்கள் ஆட்டோமேட் பண்ணி தரோம். ஸோ உங்களோட அக்கௌண்ட் உங்களோட நேம்லேயே அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுல இருந்து எவ்ரி திங் வி டேக் கேர். ஓகேவா? ஸோ யூ டோன்ட் வரி. ஜஸ்ட் N8N லேப் போய் டெப்ளாய் பண்ணீங்கன்னா எஸ்என்ஏ லேப்ல எல்லாமே இருக்குதுங்க. யூ சீ நான் ஹவ் இன்னைக்கு எஸ்என்ஏ லேப் வச்சு நீங்க மத்த யூடியூப் டெமோ எல்லாம் போய் பாருங்க. ட்ரஸ்ட் மீ, கோ வாட்ச் அதர்ஸ் ஹவு தே பில்ட் யூடியூப் டெமோஸ். ஸோ அந்த இதை பாத்தீங்கன்னா தே வில் யூஸ் ஏதோ ஒரு சர்வருக்கு போவாங்க, டிஃப்ரெண்ட் கிளவுட் ப்ரொவைடருக்கு போவாங்க. யூ எண்ட் ஆஃப் த டே நீ காசு கட்டாம வந்து வேலையே பண்ண முடியாது. பட் வென் யூ லேர்ன் ஃப்ரம் எஸ்என்ஏ எல்லா விஷயத்தையும் வி வில் எப்படி சொல்றது, give it in SNA labs, so you don't have to go out anywhere. இன்னைக்கும் நீங்க பார்க்க போறீங்க எப்படி மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால SNA labs குள்ளேயே ரன் பண்ணி we do tons of things அப்படின்றத பார்க்க போறீங்க. ஓகேவா? so let's get started. so நான் இந்த வீடியோ தான் சொன்னேன். இந்த வீடியோ வந்து மாஸ்டர் ஏஜென்ட்ஸ் கோர்ஸ் டே 1 ஓரியன்டேஷன் ஸ்டார்ட் பில்டிங் நோ கோட் ஏஜென்ட்ஸ் டுடே அப்படின்னு நான் இங்க காட்டியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. SNA labs is free for personal use and SNA labs is free. ஒரு free plan இருக்குது. There is a free plan. So where you can use essential labs and you can use N8N for 4 hours. 4 மணி நேரம் தான் N8N ஓடும். 24 மணி நேரம் ஓடாது. 4 மணி நேரம் ஓடும். கிளவுட் ஆட்டா ஓடும். Free planல you can do that. You can simply go sign into SNA labs and you can get started. ஓகேவா? பிரைஸ் ஹைக் வருது உறுதியா. பிரைஸ் ஹைக் இருக்கு. பிரைஸ் ஹைக் வந்து ஏன் இருக்கு அப்படின்னா நாங்க இன்னும் நிறைய வீடியோஸ் கொண்டு வர போறோம். ஸோ டிஆர்எம்மோட காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பயங்கர ஹெவியா இருக்குது. இந்த டாக்ஸ் கண்டது கிட்டதும் வர்றதால வந்துட்டு அதெல்லாம் டிஆர்எம் பிரைஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பா பிரைஸ் ஹைக் இருக்கு. we will announce it very soon. ஸோ நீங்க எல்லாம் வந்து ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா now is the time. go buy the courses. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இங்க வந்துருங்க. so that I give a hook. பட் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் வேணும்னா மாஸ்டர் ஏஜென்ட்ஸ் கோர்ஸ் SNAல ஜாயின் பண்ணுங்க. யூ கெட் சோ மெனி கண்டென்ட்ஸ். இதுக்கப்புறம் ஒரு 15-16 மணி நேரம் கண்டென்ட் இதே மாதிரி சிமிலர் கண்டென்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஆல்ரெடி லான்ச் பண்ணியாச்சு. இட் இஸ் ஆல் இன் செல்ஃப் மேட் நிஞ்சா அகாடமி வெப்சைட். ஸோ நீங்க அங்க போய் வாட்ச் பண்ணலாம் இந்த வீடியோட கண்டினியூஷன் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஜிஎஸ்டிஎஸ் எஜுகேஷனுக்கு இல்லைங்க. நான் வந்து கேஸ் போட போறேன் கவர்மெண்ட் மேல. எஜுகேஷன்ல they didn't do anything அப்படின்ட்டு. ஸோ எஜுகேஷன்ல வந்து கவர்மெண்ட் இஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் எனிதிங். ஸோ ஈவன் தோ வித் ஆல் தி ஜிஎஸ்டி ரெஜிம்ஸ் ஸ்டில் ஜிஎஸ்டி ஆன் எஜுகேஷன் ரிமைன்ஸ் 18%. ஸோ அதனால nothing. But I'm personally fighting the government to reduce it to 5%. You will all see when I put up my fight. நான் இப்பதான் ஒரு few lawyers கூட உட்காந்து பேசி I'm புட்டிங் திங்ஸ் டுகெதர் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி பில்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எதுக்கு அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம வந்து அந்த கதையை ஸ்டாப் பண்ணிட்டு இங்க வர்றோம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வீடியோ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால்னா என்ன? ஸோ நம்மளோட ஏஐ ஏஜென்ட்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஏஜென்ட்டுக்கு மல்டிபிள் டூல்ஸை கொடுப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் இதுக்கு வந்து நான் லெட்ஸ் சே ஹாய் அப்படின்னு அனுப்புனேன்னா என்னோட சாட் ஜிபிடி மாதிரி இது வந்து எனக்கு பதில் சொல்லும். போய் ஓப்பன் ஏஐ போய் பேசி இது வந்து எனக்கு பதில் சொல்லுது. ஹாய், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே
ஸோ ஐ கேன் ஆஸ்க் இட் டு டூ மல்டிபிள் திங்ஸ். ஸோ நீங்க அந்த பழைய இதுல பாத்தீங்கன்னா நான் இதுல வந்து நிறைய டூல்ஸ் ஆட் பண்ணுவேன். பழைய வீடியோல பாத்தீங்கன்னா அதுல நிறைய டூல்ஸ் ஆட் பண்ணுவேன். அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. சோ மெனி ப்ரொவைடர்ஸ் ப்ரொவைட்ஸ் அஸ் சோ மெனி டூல்ஸ். ஸோ நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்கிற காரணத்தால வி கேன் இப்ப பாருங்க கூகுள் சாட் எதை வேணா நீங்க வந்து ஏஐ கூட கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ மெனி டூல்ஸ் ஆர் தேர். ஸோ N8N இந்த மாதிரி கொடுக்குறாங்க. N8N இஸ் ஆஃபரிங் யூ. இது வந்து N8N ஆஃபரிங். ஓகேவா? இதை நீங்க எடுத்து வெளியே யூஸ் பண்ணணும் அப்படின்னா then you need something else. பட் இது N8N ஆஃபரிங். ஸோ N8N உங்களுக்கு என்ன தர்றாங்க அப்படின்னா N8N is giving you so many integrations on so many public apps with which you can connect to anything. இப்போ let's say நான் வந்து Gmail எடுக்கிறேன் அப்படின்னா Gmail டூலுக்குள்ள போய் பார்த்தா எனக்கு வந்து Gmail டூல்ல ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணணும், எந்த ரிசோர்ஸ் ஆட் பண்ணணும், என்ன ஆப்ரேஷன் நான் அதுல பண்ண போறேன், அங்க பாருங்க லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் they'll give. ஸோ இதை பேஸ் பண்ணி ஐ கேன் டூ சம்திங். ஸோ சென்ட் மெசேஜ் இன் ஜிமெயில்னா ஜிமெயில போய் நான் ஒரு மெயில் அனுப்பணும். ஸோ ஐ கேன் சிம்பிளி ஆஸ்க் மை ஏஜென்ட் எனக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பு, இப்படி கம்போஸ் பண்ணி அனுப்பு அப்படின்னு நான் சொன்னா அது போய் மெயில் அனுப்பும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதை வந்து நீங்க ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோல பார்த்துட்டு வந்துருவீங்க. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் ஆட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை டூல் வேணா ஆட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து I'll show you some of the examples that I already did. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இந்த 8AI இதையும் நாங்கள் பழசில் காட்டியிருப்பேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய டூல்ஸ் வந்து செஞ்சு வச்சிருக்கேன். யூ கேன் சி ஐ ஹாவ் சோ மெனி டூல்ஸ். கரெக்டா? இந்த 8AIல பார்த்தீங்கன்னா கண்ட டூல் இருக்குது. ஆமாவா? ஐ ஹாவ் சோ மெனி டூல்ஸ். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி தனித்தனியா பண்ணலாம். இது வந்து ஒரு மண்ட சுத்துற வேலை ஆக்சுவலா. இந்த மாதிரி நான் வெப் சர்ச் ஏபிஐ கொடுக்கறனோ, பின் மெசேஜ் இது இந்த மாதிரி நான் பண்றது ஒரு மண்ட சுத்துற வேலை. ஸோ நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட வந்து அந்த இதுல என்ன சொல்லியிருப்பேன்னா இதுல வந்து நீங்க கூட டூலா யூஸ் பண்ண முடியும். ஸோ யூ கேன் ரைட் அ கோட் டைரக்ட்லி இன் யுவர் லாங்குவேஜ் பைத்தன்லயோ இதுலயோ வந்து நீங்க வந்து ஒன்னு பண்ண முடியும். அதை கூட வந்து யூ கேன் மேக் இட் ஆஸ் அ டூல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ ஃப்ரீ ஏஐ ஏபிஐ இருக்கா ப்ரோ? லோவர் வெர்ஷன்ஸ் ஐ டோன்ட் திங்க் எந்த ஏஐயுமே ஃப்ரீ கிடையாது. ஏன்னா ஏஐ ரன் பண்றது வந்து செம்ம காசு. அதனால கொஞ்சோண்டு காசு செலவு பண்ணுங்க. நீங்க SNAல ஜாயின் பண்ணுங்க. எப்படி ஃப்ரீ ஏஐ டோக்கன் வாங்குறதுன்றதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பேன். அது எனக்கு இங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் நீங்க SNA உள்ள மாஸ்டர் ஏஜென்ட்ஸ் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஃப்ரீ டோக்கன்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்கான யுக்திகள்லாம் அதுக்குள்ள இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் கூட டூலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இட் இஸ் அ சிம்பிள் யூஸ் கேஸ். ஸோ அதையும் வந்து நான் காட்டியிருந்தேன். ஸோ நீங்க வந்து ஒரு பைத்தன் கோடை யூஸ் பண்ணலாம், ஒரு லினக்ஸ் ஷெல்ல யூஸ் பண்ணலாம். வேற இங்க வந்து நம்ம டெலகிராமும் நான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நிறைய டெலகிராம்ல வந்து வேலை செய்யற மாதிரியும் ஐ ஹவ் மேட் இட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் பேசிக் ஒரு எக்ஸ்பிளனேஷன். நிறைய பேருக்கு SNA லேப்ஸ் என்னன்னு தெரியலையாடா? யூ டோன்ட் நோ SNA லேப்ஸ்? சரிடா, ஓகேடா. SNA லேப்ஸ்னா என்னன்னு சொல்றேன். சரி, SNA லேப்ஸ் அப்படின்றது தெரியாதவங்களுக்காக. ஓகே, அகைன் எம்சிபிக்குள்ள நான் போகல. இன்னும் எம்சிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி தெரியாதவங்களுக்காக SNA லேப்ஸ் அப்படின்றது இஸ் லைக் யுவர் ஓன் பர்சனல் அமேசான் வெப் சர்வீசஸ். நீங்க அமேசான் வெப் சர்வீசஸ்ல போய் என்ன பண்ணுவீங்க? யூ கேன் கோ டெப்ளாய் சர்வர்ஸ், வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுவீங்க, ஆப் ஹோஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து யூ வில் டூ. கரெக்டா? ஸோ உங்களுக்கு வேணும்ன்ற வெப் சர்வீசஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா அதுக்கு நீங்க நிறைய காசு கட்டணும். SNA உள்ள நீங்க வர்றப்ப நான் உங்களை நீ போய் அமேசான்ல ஃப்ரீ கிரெடிட் வாங்கி எல்லாம் பண்ணு அப்படின்னு நான் சொல்லலாம். பட் அது இஸ் நாட் குட். ஏன்னா அது வந்து உங்களை வெண்டர் லாக்இன் பண்ணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரேன் அப்படின்னா அது ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிஸ் மூலியமா இருக்கணும். ஆனா யாருமே உலகத்துல ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிஸை மட்டும் எடுத்து அதை வந்து ஒரு ஹோஸ்டிங் என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணல. அதை தான் நாங்க பண்ணியிருக்கோம், which is SNA Labs. ஸோ SNA Labs அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் which is all combined together into a single software where this software makes any computer into a cloud server. So இதுல நிறைய features இருக்கு. It has machine labs, it has challenge labs where you can play CTF labs. So in the machine labs உள்ள பாத்தீங்கன்னா we have different laboratories for different purposes. நீங்க வந்து S3 யூஸ் பண்ணணுமா? Amazon S3, we have an open source version of that called Minivo. உங்களுக்கு MySQL இருக்கு, N8N இருக்கு, U-boot, Kali Linux வேணுமா? Kali Linux இருக்கு. You want to run Kali Linux on browser? You can run Kali Linux right from your lab. உங்களுக்கு உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க விண்டோஸ் மட்டும் வச்சிருந்தா போதும். நாங்க உங்களுக்கு தேவையான ஃபுல் ஃபிளெஜ்ட் லினக்ஸை கொடுக்குறோம். நீங்க டியூவல் பூட் பண்ண தேவையில்ல. நீங்க வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை SNA லேப்ஸ்ல பண்ண முடியும்.
ஓகேவா? எஸ்என்ஏ லேப்ஸ் வந்து so sophisticated place for learners. நீங்க ஒரு நியூ கை இன் டெக்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ டெக்ல நிறைய நடக்கும். ஸோ நீங்க எஸ்என்ஏ லேப்ஸ் உள்ள இருக்கிறப்ப யூ கேன் பேசிக்லி எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங். நீங்க கண்ணில் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே தட் மீன்ஸ் சம்திங் அப்படின்னு நீங்க போய் ஒன்னொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. when you get to know all these tools, these are all the best open source tools in the market, which உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சுன்னா 100% உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கேரண்டி. ஓகே, நான் போய் உங்களுக்கு வேலை எல்லாம் வாங்கி தர தேவையில்ல. I'm teaching you the best things in the market, best open source tools and technologies in the market. அதை நான் டீச் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஷியலா அதை ஆக்சஸ் பண்ண கொடுக்குறேன். அந்த காரணத்தால யூ ஆர் ஏபிள் டு கெட் இட் ஆல் டன். ஸோ இப்போ உங்களுக்கு N8 வேணும், நீங்க போய் N8 உங்க சர்வர்ல ரன் பண்ணணும். நீங்க அதுக்கு சர்வர் காசு கொடுத்து வாங்கணும். அதுக்கு பதிலாக நான் தரேன். யூ கேன் ரன் N8 in one click. அல்லது நீங்க உங்க லோக்கல் கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணாலும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, which SNA Labs crack for you. So அது மட்டும் இல்ல, we give you a connectivity, we give you Code Arena where you can where there is an AI, it is an AI powered tool where you can go play some quizzes. So in the quizzes விளையாண்டு நீங்க வந்துட்டு you can improve your coding skills. ஸோ இது எல்லாமே வந்து ஏஐ ஜென்ரேட்டட். ஸோ அதுக்கப்புறம் குவிஸ் மட்டும் இல்லை, கோடே அடிச்சு நீங்க கத்துக்க முடியும். ஸோ அதுவும் வந்து பாசிபிள். ஓகேவா? so many other things are possible here. ஏன் இது வரல? சரி, ஓகே, அது ஒரு நம்ம ப்ரையாரிட்டி இல்ல. மெயில் சர்வர், மெயில் ஒரு அன்னெசரியான விஷயம் நான் நினைக்கிறேன். அது வந்து எஸ்என்ஏவோட ஐபி பயங்கரமா ஸ்பேம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நான் மெயில் ஹாக் மாதிரியான சர்வர்ஸ் ஆட் பண்ணல. அது இன்டென்ஷனலா தான் நான் பண்ணல. அது பண்ண முடியாமலாம் இல்ல, இன்டென்ஷனலா நான் மெயில் சர்வர்ஸ் ஆட் பண்ணல. ஸோ அதுதாங்க எஸ்என்ஏ லேப்ஸ். நீங்க இதுக்குள்ள குவிஸ் ஆடலாம், கோடிங் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். கோட் அரேனா இருக்குது, வேர் யூ கேன் கோ டு கோடு. ஓகேவா? நான் சும்மா உங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது வந்து இதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன், எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி செஞ்ச விஷயம் தான் இது. ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷோ யூ. நான் ஆல்ரெடி முடிச்சிருக்கேன். இங்க பாருங்க, இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஏஐ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்க போயிட்டு இந்த ப்ராப்ளம்க்கு யூ நீட் டு கிவ் அ சொல்யூஷன். அதை நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா கொடுக்கலாம். நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் கொடுக்கலாம். அந்த லாங்குவேஜ்ல வி ஹாவ் சம் டெஸ்ட் கேசஸ். எந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதினாலும் வில் மேட்ச் அகெயின்ஸ்ட் த சேம் டெஸ்ட் கேசஸ் அண்ட் யுவர் கோட் ஷுட் ஒர்க். ஸோ இப்போ நான் இதுல பண்ணியிருக்கேன். இஃப் ஐ வாண்ட் டு ரன், நான் வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் கேஸ் எடுத்துட்டு லெட்ஸ் சே இந்த டெஸ்ட் கேஸ் நான் ரன் பண்ணணும்னா, நான் ரன் பண்ணேன்னா it will run. Green அப்படின்னு வருது. So it's right. Okay, now I think I'm good to go. So I can hit validate when I think my code is good. So நான் validate தட்டுறேன் அப்படின்னா it will simply verify all the test cases. If it's all good, I can submit. If it's all good, எல்லா டெஸ்ட் கேஸும் hidden test cases வந்து அது validate ஆயிடுச்சுன்னா it will do this. So it's an AI generated thing. உங்களுக்கு உங்க ப்ரொஃபசர்ஸ் வந்து வேல்யூவேஷன் உங்களை எப்படி பண்றாங்களோ அதை அப்படியே நான் ஏஐ வச்சு பண்ணியிருக்கேன். ப்ரொஃபசர் மாதிரி இது கேள்வி கேட்கும். எஸ்என்ஏ லேப்ஸ்னு சொல்லலாம், செல்ஃப் மேட் நிஞ்சா லேப்ஸ்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ரெண்டுமே டூ ஆர் ஓகே. ஆனா செல்ஃப் மேட் நிஞ்சா லேப்ஸ் இஸ் த நேம் ஆஃப் லேப்ஸ், whereas self made ninja academy labs is the version where SNA Labs is using. Yukti use பண்றாங்க, Electrolabs use. There are so many other peoples who uses SNA Labs, Self-Made Ninja Labs. அப்ப அவங்களுக்கெல்லாம் வேற பேரா இருக்கும், அவங்க கம்பெனி பேர்ல இருக்கும். ஸோ சரி, ஓகே, நம்ம கான்டெக்ட்ல இருந்து வெளியே போயிட்டு இருக்கிறோம் பயங்கரமா. சின்ஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் SNA Labs is. ஸோ SNA Labsல ஃபைனலா இன்னொரு ஃபீச்சர் என்ன இருக்கு அப்படின்னா சேலஞ்ச் லேப்ஸ் இருக்கு, வேர் யூ கேன் கோ பிளே சைபர் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் ஆஸ் வெல். நம்ம வந்து கதைக்கு போவோம். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம எட்டன்ல நிறைய டூல்ஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா மேனுவலா இங்கிருந்து எடுத்துருவோம். ஸோ இங்க போறோம், ஆல்ரெடி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கோட் எழுதுறதுக்கான ஒரு இதுவே இல்லை. ஓகேவா? இதுல நம்ம கோட் எழுதுறதுக்கான ஒரு தேவையே இல்லை நம்மளுக்கு. ஏஐ நோட்ஸ் போயிட்டனா, சாரி, எங்க அது ஆக்ஷன். ஓகேவா? இங்க நம்ம கோடே எழுத தேவையில்ல, கரெக்டா எல்லாமே இங்க இருக்கு, நம்ம ஜஸ்ட் டிராக் டிராப் பண்ணி பண்ணிடுறோம். ஓகே, ஆனா கோட் எழுதணும்னு ஒரு தேவை வருது. யூ வாண்ட் டு டூ இட் ஃபார் யுவர் ஓன் திங். இப்ப லெட்ஸ் சே நான் வந்து ஏஐ கிட்ட சொல்றேன், ஏஐ என்னோட
வீட்டுல இருக்கிற லைட்டை போய் ஆஃப் பண்ணுன்னு நான் சாட் ஜிபிடி சொல்றேன். இப்ப சாட் ஜிபிடி போய் என் வீட்டுல இருக்கிற லைட் ஆஃப் பண்ணணும். அப்ப என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும் அதுக்கு? சாட் ஜிபிடி should be able to communicate with some server running somewhere which can directly talk to my home control and turn on or off the servers. அது என்னவா வேணா இருக்கலாம். இப்ப லெட்ஸ் சே SNA லேப்ஸ்ல ஒரு டாக்கர் லேப் இருக்கு. ஓகேவா, நான் உங்களுக்கான எக்ஸாம்பிள காட்டுறேன். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம SNA லேப்ஸ் உள்ள நம்ம ஒரு டாக்கர் லேப் வச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் அ டாக்கர் லேப். ஓகே, நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் யூ ஆல் நோ வாட் டாக்கர் இஸ். டாக்கர்னா என்னன்னு கூட தெரியாம இதை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டாக்கர்னா என்னன்னு தெரியல அப்படின்னா அதை போய் படிச்சுட்டு வாங்க. இட்ஸ் லைக் VM. ஓகேவா, ஸோ நான் டாக்கருக்கு ஒரு MCP பண்ணி அதை வந்து உங்களுக்கு இதுல டெமோ காட்ட போறேன். பட் அதுக்கு முன்னாடி MCPக்கான பேசிக் கோட் எல்லாமே நான் காட்ட போறேன். ஸோ எப்படி ஹவு இட் ஆல் இன்ட்ராக்ட்ஸ் டுகெதர் அப்படின்றதையும் காட்ட போறேன். ஸோ ஐ ஹாவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யூ கைஸ். ஸோ நான் இப்போ உட்காந்து எந்த கோடும் அடிக்க போறது இல்லை. நான் சும்மா உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ரன் பண்ணி காட்ட போறேன் எப்படி வேலை செய்யுதுன்னு. தென் லேட்டர் ஆன் இன் ஆர் SNA கோர்சஸ் we will see all these one by one, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கிளாஸ் ரூம்குள்ள எப்படி இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்றது அப்படின்றத பார்ப்போம். பக் ஹண்டர் கோர்ஸ் இஸ் டு ஃபைண்ட் CTF. ஆமா, பக் ஹண்டர் கோர்ஸ் CTF-க்காக தான். அதுக்கு தான் பக் ஹண்டர் கோர்ஸ். சரி, சோ நான் வந்து லெட் ஸ்டார்ட் யூனோ வித் சம் பேசிக். ஸோ இங்க நீங்க பாக்குறீங்கல்ல, இது வந்து ஒரு பேசிக்கான கோட். ஸோ வாட் யூ ஆர் லுக்கிங் அட் இன் மை ஸ்கிரீன் இஸ் த ஹலோ வேர்ல்ட். ஸோ நான் இதுல வந்து மூணு MCP டூல் கொடுத்துருக்கேன். அந்த மூணையும் நீங்க பார்க்கலாம். இஸ் ஜஸ்ட் அ பைத்தன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இப்போ நான் இதுக்கு என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் ஃபாஸ்ட் MCP யூஸ் பண்றேன். ஓகேவா, ஃபாஸ்ட் MCP யூஸ் பண்றேன். அண்ட் ஐ எம் யூசிங் ஃபியூ அதர் பேக்கேஜஸ் which I don't want to explain now. ஸோ நம்ம சிம்பிளா நீங்க கோடை பார்த்துக்கோங்க. எனி ப்ரோக்ராமர் உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருந்தா யூ கேன் சிம்பிளி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் ஃபாஸ்ட் MCP யூஸ் பண்றேன். Fast MCP வச்சு I'm initializing a MCP server. So it's simply fast MCP. So அதுக்கு வந்து அந்த நேம், அந்த MCPக்கு ஒரு நேமும் அதுக்கான ஒரு மினிமல் இன்ஸ்ட்ரக்ஷனும் what the MCP is அப்படின்றது நமக்கு சொல்லணும்ல, அதுக்கான ஒரு குட்டி இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த கோடை பார்த்துக்கோங்க. இந்த கோட் எப்படி ஒரு MCP சர்வரா மாறுது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படி மற்றவங்க எல்லாம் they create so many MCP servers for so many purposes அப்படின்றத பார்ப்போம். ஸோ nobody gives you this type of explanation. என்ன காரணம்னா, everybody shows you what is off the market. மார்க்கெட்லேயே 4-5 டூல் இருக்கும். லெட்ஸ் சே கிளாட் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க அதுல ஒரு MCP சர்வர் கான்ஃபிகர் பண்ணி நான் MCP பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு நான் இல்லை. அது யாரு வேணா சொல்லலாம். யூடியூப்ல 1000 பேர் சொல்லுவாங்க. ஓகேவா, யூடியூப்ல 1000 பேர் கேன் tell you to open ஏதோ ஒரு MCP server app or MCP desktop app, அத ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு they will tell things. கரெக்டா? அதுக்கு நம்ம இங்க இல்ல. ஆக்சுவலா என்னோட சாட் ஜிபிடி ஆப்பே வந்து அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிளாட்ஃபார்ம்ல போய் ஈஸியா இதை கனெக்ட் பண்ண முடியும். நான் பிளாட்ஃபார்ம்ல, அதாவது platform.openai.com, ரைட்? யூ ஆல் ஷுட் நோ platform.openai.com. இதுல நம்ம ஈஸியா கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணிடலாம். அது மேட்டர் இல்லை. ஆனா மத்த மக்கள் எல்லாம் எப்படி எக்ஸாம்பிள் காட்டுறாங்கன்னு நான் சொல்றேன். தென் we will see what difference that I'm bringing in here. ஓகேவா? இதுல இல்ல, MCP இல்ல. I thought இதுல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா கிளாட் டெஸ்க்டாப்ல இருக்கு. கிளாட் டெஸ்க்டாப்பா இருந்தா we have MCP server அண்ட் நிறைய பேர் அதையும் வந்து they are showing. நான் என்கிட்ட கிளாட் இல்ல, பட் let's install கிளாட். நான் பெருசா கிளாட் யூஸும் பண்றது இல்ல, பட் நிறைய பேர் MCP server அதுல இருக்குன்றாங்க. ஆனா நான் since I am a developer, சாதாரண மக்கள் மாதிரி என்னால வந்து MCP server எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. டைரக்டா கோடுல போய் கோடு எழுதி MCP டூல் வந்துருச்சு, then we have MCP inspector. ஓகே, சோ அந்த மாதிரி போயிட்டேன். இது என் நியூ மேக் இல்ல, இதனோட பழைய மேக் தான். யூஸ் பண்ணி முதல்ல நீ கோடு எழுத, யூஸ் பண்ணாம கோடு எழுத கத்துக்கோ. யூஸ் பண்ணாம 4-5 ப்ராஜெக்ட பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது உங்களால பண்ண முடிஞ்சுன்னா then you are qualified to use AI. அதே பண்ணாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து stupidly you will make mistakes. Don't do that. எல்லாரும் மெசேஜையும் பாக்குறேன் ப்ரோ. கமர்ஷியல் லேப் பத்தி கேட்டுட்டு இருந்தா இன்ஸ்டாகிராம்ல உங்க ரிப்ளைக்கு ப்ரோ அதுக்கு நான் இன்னும் வரல, இந்தியாவுக்கு வந்துட்டு என்ன இல்ல டாக் அபவுட் இட். நான் இன்னும் டிராவல்ல இருக்கேன். ஸோ அதனால எனக்கு அதுக்கான டைம் இல்லாம இருக்குது.
கஸ்டம் சர்வர் செட்டப்ல இருக்கா? கஸ்டம் சர்வர் செட்டப் கிளாஸ்லாம் ஆல்ரெடி லான்ச் பண்ணியாச்சுல. எஸ்என்ஏ லேப்ஸோட ஹோம் சர்வர் செட்டப் பாத்தீங்கன்னாவே யூ மைட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த கஸ்டம் சர்வர் செட்டப் அண்ட் திங்ஸ் ஒர்க், ரைட்? ஓகே, ஸோ கிளாட் ஃபார் மேக், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் வந்து கிளாட் காசு கொடுத்து பண்ண போறது இல்ல. ஸோ லெட் மீ, ஸோ வி இன்ஸ்டால் கிளாட் அண்ட் ஐம் செட்டிங் அப் மை நேம். ஸோ ஏன் இதை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, வி வில் எக்ஸ்ப்ளோர். ஏன்னா இவன் தான் எம்சிபி உருவாக்குனான், ஆந்த்ரோபிக் தான் உருவாக்குனான். அதனால நான் வந்து நேரா கோட்ல போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி உங்களை வந்து மண்டையை குழப்ப விடாம ஐ வாண்ட் டு ஷோ யூ ஹவு இட்ஸ் ரியலி டன். கிட்ஹப் வேற என்னென்ன டூல்ஸ் இருக்கு, ஆட் கனெக்டர்ஸ், இதுல எப்படி எம்சிபி ஆட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ விண்டோஸ் எம்சிபி இருக்கு, லைட் வெயிட் விண்டோஸ் எம்சிபி சர்வர் தட் எனேபிள்ஸ் கிளாட் டு இன்டராக்ட் வித் விண்டோஸ் ஓஎஸ், கண்ட்ரோல் எக்ஸிக்யூட் ஆப்பிள் ஸ்கிரிப்ட் ஆட்டம். இது எல்லாமே ஒரு எம்சிபி சர்வர். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு வந்து இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. சிம்பிளி when I opened this thing, லோக்கல் எம்சிபி சர்வர்ஸ். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் அப்படின்னு போய் பார்த்தா இங்க வந்து லோக்கல் எம்சிபி சர்வர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க போய் பாத்தீங்கன்னா ஆட் அண்ட் மேனேஜ் எம்சிபி சர்வர்ஸ் தட் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நீங்க டெவலப்பர் டாக்ஸ் போனீங்கன்னா இட் வில் டேக் யூ டு திஸ் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ அதுல பில்ட் எம்சிபி சர்வர் அப்படின்னு சொல்லி இருக்கும். பில்ட் எம்சிபி சர்வர் உள்ள போறோம். ஸோ இவங்க வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வேர் you will build a small MCP server that gives two tools, alerts and forecast. ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இட்ஸ் a very 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 simple திங். ஸோ இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் வந்து இதுக்கான டுட்டோரியல் நான் இப்ப கொடுக்கல. இப்ப நான் பேசுறது இதுக்கான டுட்டோரியல் இல்ல, ஐ அம் சிம்பிளி கோயிங் டு ஷோ யூ. ஸோ இதுக்கான டுட்டோரியல் வேணும், இதை நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா யூ ஜாயின் எஸ்என்ஏ. இதுக்கான கண்டென்ட்ஸ் எஸ்என்ஏக்குள்ள வரும். ஸோ இது வந்து நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ் ஃபார் ப்ரோக்ராமர்ஸ்ன்ற கோர்ஸ்ல வரப்போகுது. ஓகேவா? அந்த கோர்ஸ் அனௌன்ஸ் பண்றப்ப யூ கேன் ஜாயின். ஐம் கோயிங் டு அனௌன்ஸ் இட் பிரிட்டி சூன். ஸோ அந்த டைம்ல யூ கேன் ஜாயின். ஸோ எம்சிபி சர்வர்ஸ் அப்படின்றது என்னன்னா சிம்பிளா உங்களோட ஓன் கோட், யோர் ஓன் கோட் தட் கேன் that can probably run and expose some Python functions as tools. யாருக்குன்னா to our MCP. So அதுக்கு முன்னாடி நம்ம ஜெனரலா இந்த எக்ஸ்டென்ஷனை பார்ப்போம். So if you browse these extensions, நீங்க நிறைய எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் எப்படி வேலை செய்யுது, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனை நம்மளே எப்படி கிரியேட் பண்றது, அங்கிருந்து இதை ஆரம்பிக்கிறோம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம எம்சிபிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இதுதான் விஷயம், எப்படி இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் வேலை செய்யுது. இப்ப இங்க வந்துட்டு குரோம் இருக்கு, நான் வந்து வேற ஏதாவது பண்றேன், ரீட் அண்ட் ரைட் டு ஆப்பிள் நோட்ஸ் பண்ணுவோமா, அல்லது கண்ட்ரோல் யுவர் மேக், என்ன பண்ணலாம், இதெல்லாம் வந்து இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒன்ன எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். போஸ்ட்மேன் ஏபிஐலாமா இருக்குது. வாவ். சரி, நம்ம வந்து ஆப்பிள் நோட்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ எம் சிம்பிளி இன்ஸ்டாலிங் த ஆப்பிள் நோட்ஸ். ஓகே, ஆப்பிள் நோட்ஸ் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ ஆப்பிள் நோட்ஸ் வந்து என்னோட கனெக்டர்ல கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் நியூ சாட் பண்றேன். இங்க போயிட்டு என்னோட ஆட் கனெக்டர்ஸ், ஆக்சுவலா இது என்ன ப்ரோன்னு போட்டிருக்கான், காசு இருந்தாதானா? என்னடா நீங்க, நான் பே பண்றேன். ஸோ தட் ஐ வாண்ட் டு ஷோ யூ. அதனால நான் காசு கட்டி இதை வாங்கி, ஒரு மாசம் தானே, நோ ப்ராப்ளம், நான் வந்து காசு கட்டுறேன். பட் இந்த விஷயத்தை, இந்த மாதிரி கனெக்டர்ஸ் எப்படி உருவாக்குறது, பேசிக்கா அதுதான் எம்சிபி. எம்சிபின்றது என்னன்னா, இவ்வளவு நேரம் நம்ம கண்டதை பேசிட்டு இருக்கோம்ல, எண்ட் ஆஃப் த டே எம்சிபி அப்படின்றது இந்த மாதிரி கனெக்டர்ஸை எப்படி உருவாக்குறது, லோக்கல்ல இருந்து எப்படி பண்றது, ரிமோட்ல இருந்து எப்படி பண்றது. ஸோ நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா, ரிமோட்ல அந்த மாதிரி ஒரு எம்சிபி சர்வர் வச்சுக்கிட்டு அந்த எம்சிபி சர்வரை எப்படி வந்து நம்ம இதுல வந்து கனெக்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, வெல்கம் டு ப்ரோ. ஸோ இப்போ நம்மளோட டூல் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம இங்க போட்ட அந்த கனெக்டர்ஸ் எல்லாம் இங்க வந்துருச்சு. ஸோ நம்மளோட டெஸ்க்டாப் போயிட்டு வெயிட்டா, ஓகே இது வந்துருச்சு. தட் மீன்ஸ் இது ஆல்ரெடி வந்து அங்க இருக்கா, ஆல்ரெடி அது கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்குதா, ஆல்ரெடி ஐ எம் கனெக்டட்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே create a note in my Apple Notes and write a poem. ஓ, could not attach MCP server. அப்படி சொல்லுமா அவனே.
பாருங்க, அந்த ஆப்பிள் அந்த எம்சிபி சர்வர் ரன் பண்றான். ஓகேவா? இந்த எம்சிபி சர்வர் யார் ரன் பண்றான்னா ஆப்பிள் ஷுட் ரன். சோ அந்த எம்சிபி சர்வர்ல 4 ஃபங்க்ஷன் இருக்குது. 4 ஃபங்க்ஷன் இருக்கு. லிஸ்ட் நோட், கெட் நோட் கண்டென்ட், அப்டேட் நோட். இதனால 4 ஃபங்க்ஷன் பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இதுல 4 இருக்கு. இவன் ஏன் அதை கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான்னு தெரியல. பட் வாங்க மறுபடியும் போய், அல்லது இதை ப்ராப்ளம் நான் குவிட் பண்ணிட்டு வரேன். லெட் மீ குவிட் கிளாட், கம் பேக், அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். Make an Apple note and write poems. Let's see அதால பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஆட் நோட்டை கால் பண்ணுது. தட் மீன்ஸ் என்னோட நோட்ஸ் ஆப்ல, அதாவது ஆப்பிள் நோட்ஸ் ஆப் உள்ள அது டைரக்டா போய் இட் இஸ் அபவுட் டு இன்டராக்ட். ஓகேவா? அது என்னோட ஆப்பிள் நோட்ஸ் ஆப் உள்ள டைரக்டா போய் இன்டராக்ட் பண்ணுது. இது என்னன்னு தெரியல. ரீட் அண்ட் ரைட், ஆட் நோட், அலோவ், ஆல்வேஸ் அலோவ் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து போயட்ரி கலெக்ஷன் அப்படின்னு ஒன்று பண்ணி என்கிட்ட பர்மிஷன் கேட்குது. பண்ணிருச்சு பாருங்க. இட் ஜஸ்ட் ஆடட் போயட்ரி கலெக்ஷன் என் நோட்ல இது பண்ணிருக்கு. இப்போ நான் சொல்றேன், இது பயங்கர ஸ்டூப்பிடா இருக்கு, ஃபார்மேட்டட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்றேன். அடுத்தது என்ன பண்ணும், அதை போயிட்டு இட் வில் கால் மோர் டூல்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே இது என்ன பண்ணுது அப்படின்னா என்னோட எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இது வந்து இந்த இடத்துல ஹலோ ஆல்வேஸ் ஓகே, என்னோட எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஏதோ ஒரு சாஃப்ட்வேரா இருக்கலாம், ஒரு டூலா இருக்கலாம், ஒரு மெஷினா இருக்கலாம், அது ஒரு ஐஓடி டிவைஸா இருக்கலாம், ஒரு ஸ்பீக்கரா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு ஒரு எனி டிவைஸ், எனிதிங் இட் மே பி, அண்ட் இட் ஹாஸ் சம் அமௌண்ட் ஆஃப் லிஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ். இப்ப இந்த இடத்துல நம்மளோட ஆப்பிள் நோட்டு தான் அந்த டிவைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா அந்த ஆப்பிள் நோட்ல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கனெக்டர்ஸ்ல இல்ல எக்ஸ்டென்ஷன்ஸ்லயா எங்க இருக்கும், அதுல கான்ஃபிகர்ல போய் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் அந்த பெர்மிஷன்ஸ் இருக்கும். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸுக்கு என்னென்ன பெர்மிஷன் இருக்கு. நான் வந்து எல்லாத்துக்குமே அலோவ் அண்ட் சூப்பர்வைஸ் போட்டுருவோம். ஸோ தட் அதுவே வந்து பண்ணும். நம்மள்ட்ட கேட்டுட்டு அது இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ நான் ஃபார்மேட் பண்ண சொன்னேன், மறுபடியும் என்னமோ பண்ணி இருக்குது, எனக்கு பிடிக்கல. ஸோ பட் த திங் இஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட், ரைட்? இங்க பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்க எதை வேணா இது கூட கனெக்ட் பண்ண முடியும். கரெக்டா? எஸ். ஸோ இதுக்கு இது எப்படி, வாட் இஸ் மேக்கிங் இட் பாசிபிள் அப்படின்னா எம்சிபி இஸ் மேக்கிங் திஸ் திங் பாசிபிள். அப்ப இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே ஒரு எம்சிபி சர்வர் தான். ஓகேவா? அப்ப நீங்க எம்சிபியை வந்து பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க எம்சிபில 2 விஷயம் இருக்கு. ஒன்னு எம்சிபி கிளையண்ட், இன்னொன்னு எம்சிபி சர்வர். எம்சிபி கிளையண்ட் அப்படின்றது எனி சாட்பாட். இப்போ சாட் ஜிபிடி இருக்கா, சாட் ஜிபிடி ஒரு எம்சிபி சர்வரா, எம்சிபி கிளையண்ட். கிளாட் டெஸ்க்டாப் இருக்குல்ல, அது ஒரு எம்சிபி கிளையண்ட். ஓகேவா? இதெல்லாம் எம்சிபி கிளையண்ட்ஸ். இந்த கிளாட் டெஸ்க்டாப் இஸ் எம்சிபி கிளையண்ட். இந்த மாதிரி நிறைய எம்சிபி கிளையண்ட் இருக்கு. ஸோ எம்சிபி கிளையண்ட் என்ன பண்ணும், இட் டாக்ஸ் டு எம்சிபி சர்வர். ஒரு எம்சிபி சர்வரோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ எம்சிபி சர்வர் வந்து இப்போ லெட்ஸ் சே ஆப்பிள் நோட்ஸ் தான் வந்து ஆப்பிள் நோட்ஸுக்கு எம்சிபி வந்து நீங்க கொடுக்கணும். தட் மீன்ஸ் யூ வாண்ட் அன் ஏஐ டு இன்டராக்ட் வித் யுவர் ஆப்பிள் நோட்ஸ். ஆப்பிள் நோட்ல நீங்க பேசிக்கா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியும், என்னென்ன பண்ண முடியும்? வாட் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ்? யூ கேன் லிஸ்ட், you can get a notes content, you can add a note, you can update note content. Basic 4 functions. Correct? Basic 4 functions that you can do. Destruction இல்லாம இல்ல delete இல்ல. So destructive-ஆ நீங்க பார்க்கல அப்படின்னா பேசிக்கான ஒரு 4 ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 4 ஃபங்க்ஷனை யாரோ ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணாதானே இந்த கிளாட் ஆப்பால அதை பார்க்க முடியும். கரெக்டா? அப்ப அது யார் ரன் பண்ணிட்டு இருக்கானா என்னோட ஆப்பிள் இஸ் ஆல்ரெடி டூயிங் இட். மை ஆப்பிள் இஸ் ஆல்ரெடி டூயிங் இட். அந்த மாதிரி சாரி, இந்த இடத்துல வந்துட்டு இவன் கொடுத்துருக்கான். பட் eventually Apple will do it. ஓகேவா? eventually Windows will do it. eventually Linux will do it. eventually every software company, eventually everybody who creates a software will have to create a MCP. ஏன்னா இந்த மாதிரி you can interact with things. சரி, நம்ம வந்து வேற ஒரு எக்ஸ்டென்ஷனா பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம வேற ஒரு எக்ஸ்டென்ஷனை பார்ப்போம். ப்ரௌஸ் எக்ஸ்டென்ஷன்ல எனக்கு வந்து ஃபைல் சிஸ்டம் இருக்கு. தென் இட் கேன் கிரியேட் ஃபைல்ஸ் இன் மை திங். ஸோ இது எதுனா என்னோட மேக்கோட ஃபைல் சிஸ்டம். ஸோ இதுல என்னென்ன இருக்கு, ரீட் ஃபைல், ரீட் மல்டிபிள் ஃபைல், ரைட் ஃபைல், எடிட் ஃபைல். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து இருக்கு. ஓகேவா?
மூவ் ஃபைல், சர்ச் ஃபைல், இந்த மாதிரி நிறைய ஃபைல் சிஸ்டம் வந்து இருக்கு. இத நான் வந்து இங்க இன்ஸ்டால் பண்றேன். நான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது மாதிரி ஒண்ண நம்மளே கோட்ல செஞ்சு ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து அலோவ் டைரக்டரிஸ் அவங்க கொடுக்க சொல்றாங்க. ஸோ ப்ராப்ளி வி கேன் அலோவ் அ டைரக்டரி. டாக்குமெண்ட்ஸ் உள்ள, சரி டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அலோவ், டாக்குமெண்ட்ஸுக்கு மட்டும் இருக்குது எனேபிள்ட். ஸோ இதுவும் now MCP server is running which provides me 11 tools. அந்த 11 tools என்னென்ன பாருங்க, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ரீட் ஃபைல், ரைட் ஃபைல், இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன். இப்ப நம்ம கோட் எழுதுறோம்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து மேனுவலா கால் பண்ணுவோம். we call these tools, we put all these tools together to write a code if we want to do something. ஆனா இங்க யார் நமக்காக இந்த வேலையை பண்றா அப்படின்னா the MCP server. MCP serverல ஆல்ரெடி இந்த டூல் எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கும். அப்ப நம்ம MCP சர்வர்ல இதெல்லாம் லிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அதை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்கணும். ஓகேவா? சோ லுக், இப்போ நான் ஃபைல் சிஸ்டம் ஆக்சஸ் கொடுத்துட்டேன். சோ நான் என்னோட இதுட்டு போயிட்டு நான் நேரா என்ன பேச முடியும், கிரியேட் அ டாக்குமெண்ட் கால்ட் hello world.txt in my documents folder and add one page of lorem. சொல்றேன், வேசிமான்னு தெரியல, ஏன் குட் நாட் அட்டாச்டுன்னு சொல்லுதுன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் ஆல்வேஸ் லவ், அப்பப்ப இந்த எரர் சொல்லுது, பட் வேலையும் செய்யுது. Yeah, perfect. I can access your document folder. Now I create hello world.txt. Output blocked by content. ஏதோ லோரம் இப்சம் போட்டா, சோ ஓகே, அது என்னமோ ஒரு பிரச்சனை. சரி, பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியா, ரைட்? சோ அந்த சாட் ஆப் ஆர் ஆன் ஏஐ, அது யாரா வேணா இருக்கலாம். தட் திங் கேன் டாக் டு யோர் சாஃப்ட்வேர். இவ்வளவுதான் விஷயம். அது உங்களோட சாஃப்ட்வேர் கூட அதால பேச முடியும். ஓகே, இதுல யாருக்கா டவுட் இருக்கா? சோஃபார் நான் சொன்ன இந்த மேட்டர்ல வந்து எதனா டவுட் இருக்கா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய கனெக்டர்ஸ் இருக்கு. பீப்புள் ஆல்வேஸ் ஆட் மோர் கனெக்டர்ஸ். இப்போ நான் வந்து கூகுள் டிரைவ் எல்லாம் பண்றேன். இதெல்லாம் வெப் கனெக்டர். ஏன்னா இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இட் எக்ஸிஸ்ட் சம்வேர் எல்ஸ். ஸோ இப்போ எம்சிபி சர்வர் அப்படின்றது எங்க எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா, இப்ப எந்த சாஃப்ட்வேரை நீங்க கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த சாஃப்ட்வேர் எங்க ஓடுதோ, அல்லது எந்த ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த ஹார்ட்வேர் எங்க ஓடுதோ அந்த இடத்துல எம்சிபி ஓடணும். அப்ப இன்கேஸ் யூ வாண்ட் டு கனெக்ட் டு கூகுள் டிரைவ் சர்ச், யூ கிளிக் ஹியர் அண்ட் கிளாட் என்ன பண்ணும், போயிட்டு கூகுள் டிரைவ் கூட என்ன கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ இட் டஸ் சம்திங். ஐ கிவ் ஆக்சஸ். உங்களுக்கு இங்க பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னும் நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலா இதை அப்ரோச் பண்ணல. பேக்ரவுண்ட்ல இன்னும் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஓகேவா? ப்ரோ இட்ஸ் லைக் எஃப் ஓப்பன். ஆமா கரெக்ட், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ கூகுள் டிரைவ் கனெக்ட் ஏன் வர மாட்டேங்குது? ஸோ நான் என்னோட கூகுள் டிரைவ் கனெக்ட் பண்ணிட்டேன். நவ் கிளாட் கேன் சி மை கூகுள் டிரைவ். ஐயோ ஏதோ எரர் போல. சக்சஸ்ஃபுல்லா? அப்புறம் மறுபடியும் என்ன சொல்லுது? சக்சஸ்ஃபுல்லுங்குதானா? சரி. சும்மா கண்டதை காட்டுதா? கூகுள் கேலண்டர் நான் கனெக்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் பண்றேன் பாருங்களேன். இதெல்லாம் வந்து கனெக்டர்ஸ். அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆந்த்ரோபிக் வில் ரன் எம்சிபி சர்வர் சம்வேர். ஓகேவா? இப்போ கூகுளே இது ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் இதுக்கு ஏபிஐ கொடுத்துருப்பாங்க. கூகுள் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், போய் கூகுள் என்னென்னலாம் ஏபிஐ கொடுத்துருக்கான்றதை எடுத்து அந்த ஏபிஐயை எம்சிபி சர்வரா நம்ம மாத்துவோம். ஓகேவா? அந்த ஏபிஐய எம்சிபி சர்வரா நம்ம மாத்துவோம். இதெல்லாம் வந்து ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பேசிக்கா இந்த எம்சிபி வந்து என்னத்துக்குன்னு புரியுது. ஏன்னா எம்சிபி ஏஐ அப்படின்றது ஜஸ்ட் எல்எல்எம். எல்எல்எம்க்கு நம்ம நிறைய டூல்ஸை கொடுத்தாதான் தே கேன் டூ ஆப்ரேஷன். ஸோ என்னோட லாஸ்ட் ஏஐ ஏஜென்ட் கிளாஸ் நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா, ஏஐ ஏஜென்ட்னா என்ன, அது அதுக்கு ஒரு டூலை நம்ம கொடுக்கணும், எல்எல்எம்க்கு வந்து ஏன் இந்த ஆக்சஸ் எல்லாம் இல்ல, why we are all doing this அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா மேஜிக்கலா இருக்கும். how things are all talking to each other. இதுக்கு பேக் எண்ட்ல என்ன நடக்குது, எப்படி இதுக்கான சர்வர் எழுதியிருப்பாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு பயங்கர மேஜிக்கலான விஷயமா இருக்கும். யூ கேன் பில்ட் எம்சிபி வித் எனி லாங்குவேஜ், நோ ப்ராப்ளம். யூ கேன் பில்ட் எம்சிபி வித் எனி லாங்குவேஜ். கவனிங்க, ப்ளீஸ் கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. எம்சிபி இன் சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளி ஒரு ஆன்டி வைரஸ்க்கு எம்சிபி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இதுல போயிட்டு
ஸ்கேன் மை கம்ப்யூட்டர் ஃபார் வைரஸஸ் அல்லது ஸ்கேன் திஸ் பர்டிகுலர் ஃபோல்டர் ஃபார் வைரஸ் அப்படின்னு அடிக்கிறேன். What will happen? It will go talk to your antivirus. Antivirus will initiate a scan for that one folder only. See, இதுல டேய் நீங்க வந்து இது இந்த ஃபீல்டுன்னு பார்க்காதீங்க. யூ திங்க் இட் ஆஸ் அ நியூ ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டிங் அண்ட் தென் யூ பிரிங் ஃபீல்ட் இடத்துல வேணா அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸ்பீக்கரோட வால்யூம் குறை அப்படின்னு நீங்க சாட் ஜிபிடி சொல்லலாம். இது போய் ஸ்பீக்கர் வால்யூம் குறைக்கும். ஏன் எம்சிபி கனெக்டர் இருக்குது. ஸ்பீக்கருக்கான ஏபிஐ யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. சம்வேர் எம்சிபி சர்வர் வில் பி சிட்டிங், இட் வில் பி டூயிங் திங்ஸ். அதை நான் கண்ணில் காட்டுறேன், தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, கண்ணில் காட்டுறேன். சரி, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னொரு டூலை பார்ப்போம். இன்னொரு டூல் என்ன டூல்? வெப் சர்ச் இருக்கு, ஆட் கனெக்டர்ஸ்ல போயிட்டு கேன்வா இருக்கு, ஹப்ஸ்பாட், கூகுள் கேலண்டர் நம்ம பண்ணிட்டோம், ஹக்கிங் ஃபேஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். சரி, இதெல்லாம் வெப் கனெக்டர், இதெல்லாம் இந்த கனெக்டர், இதெல்லாம் அந்த கனெக்டர், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு கனெக்டரை போட போறோம், ஆட் அ கஸ்டம் கனெக்டர். ஓகேவா, ஐ எம் கோயிங் டு ரன் அ கனெக்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கஸ்டம் கனெக்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எங்கிருந்து வேணா சர்வரை ரன் பண்ண முடியும். அந்த சர்வரை அந்த சர்வரை we can bring it here and make Claude see it and interact with it. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சிம்பிள் லினக்ஸ் சர்வர் ஒன்று வச்சிருக்கேன். ஓகேவா, லினக்ஸ் எம்சிபி சர்வர் இங்கே தான் இருக்கு. அது அப்படிதான் வேலை செய்யும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் ஷுட் ஒர்க். நான் அதை டெஸ்ட் பண்ணல, பட் பிரச்சனை தான் பார்த்துக்கலாம். ஓகே, இட் இஸ் ரன்னிங். நேம் வந்து லினக்ஸ் எம்சிபி சர்வர் அப்படின்னே போடுவோம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஐ மேட் திஸ் திங். ஓகேவா, நான் இதை எப்படி பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, நான் அதை எப்படி பண்றேன்னு உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எஸ்என்ஐல சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நான் வந்து இங்க என்னோட எஸ்என்ஐ உள்ள நான் ரன் பண்ற இந்த லினக்ஸ் எம்சிபி சர்வருக்கு ஆல்ரெடி நான் ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை நான் போய் இங்கே ஆட் கொடுக்குறேன். ஆக்சுவலாக தப்புன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் /mcp கொடுத்துருக்கணும். அது வந்து வராது, எரர் அடிக்கும் 100% எரர் அடிக்கும். ஏன் அது இது எரர்லாம் மேனேஜ், அதனாலதான் பீட்டான் போட்டிருக்கான். ஓகே, மேக் சென்ஸ். நம்ம அது வந்து எரர் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்க கூடாது. நம்மளே போய் ப்ராப்பரான செட்டிங்கை கொடுக்கும். செட்டிங்ஸ்ல, எக்ஸ்டென்ஷன்ஸ்ல, டெவலப்பர்ல எங்க பார்த்தாங்க, கனெக்டர்ஸ்ல, அது கனெக்டே ஆகல அது. ஓகே, நான் இன்னொரு கஸ்டம் கனெக்டர், ஏன்னா நான் யூஆர்எல் தப்பா கொடுத்துட்டேன். இதுதான் இப்ப நம்ம போட்டது. அந்த பழசு வந்து அது இட் காட் மெஸ்ட் அப். ஓகேவா, சரி, இதை மட்டும் கனெக்ட் தெரியல இதுல எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. வந்துருச்சா? ஐயோ, வேலை பண்ணலையோ. ஓகே, இவன் வந்து அது பீட்டான்னு கொடுத்துருக்கான். அதனால நான் வந்து இதுல காட்ட வேணாம், பட் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் டு platform.openai. ஓகேவா, டிஸ்கனெக்டட் இருக்கா, இதை ரிமூவ் பண்ணுவோம். இல்ல இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். ரன் ஆயிட்டு தானே இருக்கு சர்வர். இது வந்து ஓஆத்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுதா? அதனாலதான் இதுல வந்து எம்சிபி நம்ம நினைக்கிற மாதிரி வேலை செய்யல. இது வந்து ட்ரைங் டு கனெக்ட் வயா ஓஆத். ஸோ இது கிளாடோட இது மட்டும் தான் வேலை செய்யும் போல, கிளாட் ஆத்தரைஸ் பண்ற இது மட்டும். ஓகே, அப்ப நம்ம இது உள்ள போக வேணாம். உங்களுக்கு வந்து கிளாட நான் காட்டினதுக்கான காரணம் வந்து
மேக் திங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அது ஓல்டு தானா இப்ப இருக்கு? நீ நியூ ஒன் இஸ் லோடிங்கா? அந்த ஓல்ட் இப்ப இருக்கு. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது கிளாடுங்க. ஓகே. ஆனா அது ஏதோ மெஸ் அப் ஆயிடுச்சு தெரியுதா? நான் குவிட் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்றேன். லெட்ஸ் see. 100% அது மெஸ் அப் ஆகி தான் இருக்குது. அதனால தான் பீட்டான்னு போட்டிருக்கான் போல. பட் ஓகே. இது வந்து இத கிளாடோட ஓப்பன் ஏஐ ஒழுங்கா இது பண்ணியிருக்கான். ப்ராபப்ளி கிளாடும் பண்ணியிருப்பான் இன் ஹிஸ் ஏபிஐ. நான் இன்னும் ஏபிஐல கிளாட்ல ட்ரை பண்ணல. பட் நான் வந்து ஐ ட்ரைட் இட் இன் லினக்ஸ் ஏபிஐ. ஆமா, இது மெஸ்ட் அப்பா தான் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு மெஸ் அரவுண்ட் ஹியர். பட் திஸ் இஸ் கனெக்டர்ஸ். யூ கேன் கனெக்ட் எனிதிங் டு எனிதிங். ஓகேவா? குவிட்லாம் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு இது வேணாம். நான் அதை க்ளோஸே பண்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் கிளாட். நான் வந்து இங்க போலாம். நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் டாட் ஓப்பன் ஏஐல போயிட்டு ஐ எம் கோயிங் டு ஐ எம் கோயிங் ஓப்பனிங் அ நியூ பிளே கிரவுண்ட். ஓகேவா? நான் பிளாட்ஃபார்ம் டாட் ஓப்பன் ஏஐ போய்க்கிறேன். இங்க போய் என்னோட எம்சிபி சர்வர் ஆட் பண்றேன். ஹியர் வி கேன் டீல் வித் டிசிடி. ஓகே. ஸோ நான் கனெக்ட் கொடுத்த உடனே இட் ஷுட் டாக் ஹியர். ஓகே, அது பேசுது அப்படின்னா அது வந்து டூல்ஸை லிஸ்ட் பண்ணணும். பாருங்க, இட் நவ் லிஸ்டட் த டூல்ஸ். ஓகேவா? ஸோ நான் வந்து சிம்பிளா ஃபியூ டூல்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். அந்த சிம்பிள் டூல்ஸ் என்னென்ன அப்படின்னா, என்னென்ன டூல்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க ஒரு எவ்ரி எம்சிபி டாட் டூல் அப்படின்னு நான் இங்க இருக்கிறது எல்லாமே இஸ் அ டூல் அண்ட் தே ஆர் சிம்பிள் பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? தே ஆர் ஆல் சிம்பிள் பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ sysinfo, exec கமாண்ட், ps list, டெய்ல் ஃபைல் அப்படின்னா ஒரு சில சிம்பிள் கமாண்ட்ஸ் வந்து இருக்கு. நம்ம என்ன exec என்னத்தை வேணா நம்ம பண்ணலாம். நான் வந்து நெவர் ரெக்வயர் அப்ரூவல் ஃபார் டூல் கால் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ லெட் மீ கோ. யூ ஆர் அ லினக்ஸ் எம்சிபி சர்வர், எக்ஸிக்யூட் நீடட் கமாண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் த யூசர் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பர் மெசேஜ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், லெட்ஸ் சே ஹவு மெனி சிபியூ கோர்ஸ் டு ஐ ஹாவ் அப்படின்னு கேட்குறேன். ஓகே, இது என்ன பண்ணணும், நேராக போயிட்டு நானே இந்த டெஸ்ட் இன்னும் ரன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் லிஸ்டிங் டூல்ஸ். ஒழுங்கா வேலை செய்தான்னு பார்ப்போம். ஸோ அது டூல்ஸை லிஸ்ட் பண்ணுது. ஸோ இட்ஸ் டூயிங் சம்திங். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து சம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்லுது அதான், அது ஏன் கமாண்ட் ரன் ஆகல? எம்சிபி ப்ரோட்டோகால் எரரா? சரி, நம்ம வந்து நான் இது ஏன்னா நான் இதை டெஸ்ட் பண்ணல. பட் நான் டெஸ்ட் பண்ணி வச்ச ஒரு சர்வர் இருக்கு. ஓகே, நம்ம அதை ரன், ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து டாக்கர். ஓகேவா? யூவி ரன். ஸோ இது வந்து டாக்கர் எம்சிபி. இது வந்து நான் 100% டெஸ்ட் பண்ணிட்டேன். லெட்ஸ் ட்ரை தட். யோர் டாக்கர் எம்சிபி சர்வர், எக்ஸிக்யூட் நீடட் கமாண்ட் அண்ட் ஹெல்ப் த யூசர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே. ஐயோ 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 ஐயோ. ஓகே, ஸோ லெட்ஸ் ஆட் எம்சிபி சர்வர். ரன் ஆகுதா? ரன் ஆகுது. சர்வர் நான் கனெக்ட். ஓகே, ஸோ இது வந்து ஐயோ இது தப்பான லிஸ்ட்டை காட்டுது. இல்ல இல்ல, அப்டேட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இங்க பாருங்க, இதுல ஐ ஹாவ் மோர் டூல்ஸ். ஐ ஹாவ் லாட் ஆஃப் டூல்ஸ். ஓகேவா? நிறைய டூல்ஸ் நான் வச்சிருக்கிறேன். அந்த டூல்ஸ் இது லிஸ்ட் பண்ணி காட்டுது. நான் இதுல வந்து நெவர் ரெக்வயர் அப்ரூவல் ஃபார் டூல்ஸ் கொடுத்துட்டு தென் ஐ எம் சிம்பிளி ஆடிங் இட். இப்போ இதுகிட்ட போய் திரும்ப அந்த பழைய கேள்வியை கேட்போம். இதே கேள்வியை கொடுத்து டன். ஓ, இது இப்படி வேலை செய்யாதா? ஓகே ஓகே.
சோ இதுகிட்ட டாக்கர் மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கு. நான் சிம்பிளா இதுகிட்ட போய் என்ன கேக்குறேன், எவ்வளவு CPU கோர்ஸ் உன்ட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறேன். இது என்ன எப்படி அதை ஹவு இட் இஸ் கோயிங் டு சால்வ் அப்படின்றத பாருங்க. ஓகேவா? ஹவு இட் இஸ் கோயிங் டு சால்வ் இட் அப்படின்றத பாருங்க. ஸோ லிஸ்ட் கண்டெய்னர்ஸ். ஓ என்ன என்ன பிரச்சனை கண்ணா உனக்கு? ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிற? எம்சிபி புரோட்டோகால் எரரா? என்ன புரோட்டோகால் எரர்? எல்லாம் ஒழுங்கா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இத்தனை நாளா. ஓகே, ஐ கெஸ் ஐ நோ வாட் எரர் ஐ டிட். ஐ கான்ட் ஆக்சஸ் யுவர் டாக்கர் ஆன் த ஹோஸ்ட் ரைட் நவா. ஏன் இங்க டாக்கர் வேலை செய்யுது தானே? ஓகே, டாக்கர்லாம் வேலை செய்யுது. இது வந்து வேற ஏதோ பிரச்சனை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சதுங்க. திடீர்னு இப்ப வேலை செய்ய மாட்டேங்குது. சரி உனக்கு இதுக்கு என்ன ப்ராக்ஸி எதுல ஓடுது? சிக்ஸ் டூ செவன் செவன். ஓ வந்துட்டுங்க. Where is the MCP? Check if your MCP server is running. Yeah? selfmade.ninjaன்னு போட்டனா? அட சாரிங்க. டெக்னாலஜி கனெக்ட். கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ என்னோட எம்சிபி இன்ஸ்பெக்டர் என்ன எம்சிபி இன்ஸ்பெக்டர்ன்றது இன்னொரு டூல். ஓகேவா? ஸோ இந்த எம்சிபி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் எம்சிபி ரிசோர்சஸ் வச்சிருக்கோம். ஸோ இதுல ரெண்டே மேட்டர் தான் உங்களுக்கு உள்ள இருக்கு, ரிசோர்சஸ், டூல்ஸ். ஸோ அதை எப்படி யூ கேன் சேவ் சோ மெனி திங்ஸ்ங்க இன்சைட் யுவர் எம்சிபி. ஸோ அதை வந்து இதுல நீங்க அப்படியே பார்க்கலாம். நீங்க வந்து இதுல ஏதாவது ப்ராம்ப்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா நீங்க அதை லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ள வந்து ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் வச்சிருக்கோன்றதை இதுல பார்க்க முடியும். ஸோ டூல்ஸ்னா இங்க காட்டுது. ஆக்சுவலா இங்க கீழே அவுட்புட் வருது. அது அவுட் கொஞ்சம் ஸ்டூப்பிடா வருது. இந்த ஹிஸ்டரி இப்படி கீழே ஆச்சு. ஓகே, இங்க வருது. ஓகே, செலக்ட் டூல். இப்போ அந்த டூலை தொட்டா அந்த டூலை பத்தின இன்ஃபர்மேஷன் வரும். அந்த டூலுக்கு நான் வந்து ரன் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் நான் இப்போ இந்த டூலை வந்து ரன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் சிம்பிளி ரன் டூல். நான் கான்டெக்ட் அதுக்கு நான் கான்டெக்ட் கொடுக்கல. கொடுத்து வந்துருச்சு பாருங்க. அவுட்புட்லாம் வருது. ஆக்சுவலா இஸ் ஒர்க்கிங். அவுட்புட் வருது, தெரியுதா? இது ஏன் எம்சிபி புரோட்டோகால் எரர்னு சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐ நீட் டு டெல் என்ன இமேஜ் ubuntu latest என்ன கமாண்ட் ரன் பண்ணணும். இப்போ லெட்ஸே வந்து நம்ம இதை மட்டும் ரன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் இது வந்து நம்ம டீபக் பண்ற மாதிரி. இப்போ நான் எம்சிபியில் செஞ்சதுக்கெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து வி டிஃபைன் இன் த கோட். ஓகேவா? நம்ம கோட்ல டிஃபைன் பண்ணிடுவோம். கோட்ல வி வில் சிம்பிளி சே என்னென்னலாம் டூல் இருக்கு, அந்த டூலுக்கு என்னென்ன பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னா பை டிஃபால்ட் அது இங்க வந்துடும். அதுதான் எம்சிபி. ஸோ இட் வில் ஸ்ட்ரீம், இட் வில் லெட் த ஏஐ நோ என்னென்னலாம் நம்மளுக்கு உள்ள இருக்குது அப்படின்னு. தென் இதுக்கு வந்து நேம் கேக்குது. என்ன நேம் இது? ரன் கண்டெய்னருக்கான நேம். ஸோ இது வந்து CPU info கண்டெய்னர் அப்படின்னு போடுவோம். என்வாயன்மெண்ட் போர்ட்னு கண்டது இருக்கு. மற்றதெல்லாம் ஆப்ஷனல்னு நினைக்கிறேன். எல்லாமே ஆப்ஷனலா இருக்கும். Okay, let's say we run the tool. அது ஒரு கண்டெய்னர் இதையே ஆன் பண்ணி விட்டுருச்சு. ஆன் பண்ணி கமாண்டையும் ரன் பண்ணி, தெரியுதா? Now a container should be running here. If we go check, probably openல இருக்காது. என்ன அது ரன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கும். கரெக்டா? ஏன்னா நம்ம வந்து இதுதானே போட்டோம். மற்றதெல்லாம் ஆட்டோ புல் பண்ணிக்கும். கரெக்ட் தானே? இதுக்கு பதிலா நான் அப்படின்னு போட்டு கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு புரியலன்னா யூ மே நீட் டு லேர்ன் மோர் திங்ஸ். ஸோ இப்போ நான் ரன் கொடுக்குறேன். அது சக்சஸ் ஆயிடுச்சு. ஒரு புது கண்டெய்னர் ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்குது. எங்கன்னா என்னோட இங்க பண்ணி இருக்கணும். ஐயோ பண்ணல. ஏன் ஓப்பன் ஆகி திரும்ப அது கில் ஆயிடுச்சா? அதான் அதுக்கு ஓப்பன் ஆகுது. எக்ஸிட். அதான் அதுவே எக்ஸிட் ஆயிடுச்சு. அதுவே திரும்ப எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ, So, I hope you understand, the concept, right?
ஓகே, சோ இதையெல்லாம் வச்சு இப்ப இந்த டூல்ஸுக்கு நான் வந்து இன்புட் கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு பாராமீட்டர் இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நான் அதுக்கான இன்புட்டை கொடுத்துட்டு இருக்கேன். அது என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்றத வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? சோ இதுல வந்து இந்த இந்த எரர் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. எம்சிபி புரோட்டோகால் எரர் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. அத வந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுவோம் சீக்கிரமா. ஐ கெஸ் நான் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட். இது எல்லாமே நான் குடுத்தானே இருக்கேன். எல்லாம் கரெக்ட்டா தானே இருக்கு. ஏன்னா இங்க வேலை செய்யுது. ஓகே, இங்க தான் வேலை செய்யல. சரி, நான் வந்து இந்த பேஜ ரீலோட் பண்ணிட்டு லெட்ஸ் ட்ரை இட் அகைன். ஓகே, அது ஏன் வேலை செய்யலன்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம வந்து இத ஒரு தடவ வந்து கில் பண்ணிட்டு we will try again. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எம்சிபி சர்வர் இருக்கும். சோ மெனி அதர் திங்ஸ் ஆர் தேர். இதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ற டூல். ஸோ எனி ஏஐ ப்ரொவைடர் வில் ப்ரொவைட் யூ டூல். இப்போ எப்படி இங்க எம்சிபி சர்வர் இருக்கு, அதுவும் கிளாட் டெஸ்க்டாப்புக்குள்ள நமக்கு இருக்கிற இந்த எக்ஸ்டென்ஷனும் இஸ் த சேம் திங்ஸ், பிளடி சேம் திங். ஐயோ, அது ஏதோ ஹேங் ஆயிடுச்சா? ஓகேவா? அதுவும் இதுவும் பேசிக்கலி இது சேம் திங். இவங்களும் பாருங்க நிறைய கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எது கூட வேணா கனெக்ட் பண்ணி யூ கேன் டூ திங்ஸ். ஏதாவது ஓப்பன்ல இது இருக்கா? ஓ, அப்படி கில் பண்ண முடியாதா? -9% ஒன்னா? ம். ஓகே. ஸோ இஸ் அகைன் ரன்னிங். நான் மறுபடியும் போய் கொடுக்க போறேன். ஸோ இது எப்படி இங்க ரன் ஆகுறது எப்படி வெளியே எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா, நான் வந்து ஒரு ஹோஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் எஸ்என்ஏ லேப்ஸ் உள்ள. ஸோ இது எல்லாமே நீங்க பாக்குற எல்லாமே இஸ் ரன்னிங் இன்சைட் எஸ்என்ஏ லேப்ஸ் ஒன்லி. ஸோ நான் ஒரு விர்ச்சுவல் ஹோஸ்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து ஏன்னா இது வேலை செஞ்சிருக்கு. நாட் ஷியோர் வை இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, வி ஹோப் இஸ் இட் ஒர்க்கிங். இது ஒண்ணுதாங்க இதுல ஒரு பிரச்சனை. அதெல்லாம் நியூ டெக்னாலஜின்றதால மறுபடியும் முதல்ல இதுல திரும்ப ரீகனெக்ட் பண்ணணும். ஓகே, ரீகனெக்ட்லாம் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் எல்லாம் வேலை செய்யுது. அதாவது இது இது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட பர்சனல் இதுக்காக ஓகே இது வந்து வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. தென் வி கேன் கோ கனெக்ட் இட் வித் சச் திங்ஸ் அண்ட் டீல் வித் அதர்ஸ். ஓ, டேய், நீங்க யாராவது பண்ணிட்டு இருக்கீங்களாடா? நீங்க யாராவது பண்றீங்களா? ஏன்னா என் கூட ஐ கெஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அங்க அத்தனை இது வருது. ஓகே, இப்ப ட்ரை பண்ணுவோம். யூ ஆர் அ டாக்கர் எம்சிபி சர்வர். Do the needful to the user. Okay. Create a context and tell me the docker infoன்னு சொல்லுவோம். முதல்ல docker info வேலை செய்தா பார்ப்போம். ஏன்னா docker info வேலை செய்யணும். இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் டூல்ஸ் கொடுத்தா docker info இருக்கு. நான் அதுக்கு ரன் கொடுத்தேன்னா ஓ, என்னது டாக்கர் கிளையண்ட் இஸ் நாட் இன்ஸ்டால்டா? ஓ, ஏன்? ஓ, நாட் இனிஷியலைஸ்டு. அதான் 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 அதுக்கு வந்து கான்டெக்ட் கொடுக்கணும். அது இது இது ஒழுங்கா பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். அது
அப்ரூவல் இந்த டூலை மறுபடியும் மாத்தல முடியுமா? ரெக்வயர் அப்பா வேலை செய்யுதுங்க. ஸோ த டாக்கர் இன்ஃபோ இஸ் ஒர்க்கிங் நவ். யூ சி அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. நான் அதை வந்து ரீஸ்டார்ட் இந்த பேஜ் ரீலோட் பண்ண உடனே வேலை செஞ்சிருச்சு. ஸோ டாக்கர் இன்ஃபோ சொல்லுது. இப்போ சொல்லலாம் ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி. இது எது யாரு பண்றா? பிளாட்ஃபார்ம் டாட் ஓப்பன் ஏஐ டாக்கிங் டு மை சர்வர் ஹியர் அண்ட் it is dealing with things. How many CPU cores are in this server னு மட்டும் தான் நான் கேட்கறேன். அதை எப்படி டீல் பண்ணும் அப்படின்றத கவனிங்க. It should be able to deal it by itself. ஓகேவா? அதுவா எப்படி பண்ணுச்சு? அதுவே டாக்கர் என்இன்ஃபோ வச்சு பண்ணிருச்சா? சரி, நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம். ரன் ஸ்பீட் டெஸ்ட்லாம் வேணாம், வேற ஏதாவது சொல்லுவோம். டாக்கரை வச்சு ஓகே ஃபைண்ட் அவுட் வெர்ஷன் ஆஃப் கர்னல் அண்ட் ஓஎஸ் அப்படின்னு கேட்போம். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் லுக்கிங் அட் இட். ஓ, அதுவும் இதுலயே இருக்கா? அதுவும் இதுலயே இருக்கு. ஐயோ, இதுல இல்லாத இன்ஃபர்மேஷனை கேட்போம். சரி, அதுகிட்ட ஒரு கண்டெய்னரையே ரன் பண்ண சொல்லலாம். ஓகேவா? நம்ம இங்க போய் செக் பண்ணுவோம். இங்க போயிட்டு டாக்கர் பிஎஸ். ஓகே, ஒண்ணுமே இல்ல. அதுகிட்ட வந்து ஒரு சிம்பிளான ஏதோ ஒரு டம்மி அப்ளிகேஷன். ஓகே, ரன் மீ சாம்பிள் அப்பாச்சி கண்டெய்னர் அப்படின்னு கேட்கலாம். அது என்ன பண்ணணும்னா போய் என்னோட டூல்ஸ் கூட பேசி இட் ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அப்பாச்சி என்னது அப்படின்னு பார்த்து, அது பாருங்க நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கு. இட் வில் டிட்டர்மைன் எவ்ரி திங். அண்ட் எண்ட் ஆஃப் த டே நம்ம இங்க போய் பார்த்தா இப்ப எந்த கமாண்டும், இப்ப எந்த கண்டெய்னரும் ஓடல. ஓகே, நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க, இப்ப எந்த கண்டெய்னரும் ஓடல. when it's done, ஓகே, ரன் கண்டெய்னர் பண்ணுது. என்ன கண்டெய்னர் ஓட்டுப்பா? ஸோ இப்போ அதுவே போய் ஒரு கண்டெய்னர் பண்ணி அப் பண்ணி, ஸோ இப்போ நான் வந்து ஒரு சர்வரை என் லேப்ல ஓட்டுறேன், விச் இஸ் எண்ட் ஆஃப் த டே ஆட்டோமேட்டிக் மை எஸ்என்ஏ லேப். அதாவது இந்த எம்சிபி சர்வர் எதனோட எம்சிபி சர்வர் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, இட் இஸ் த எம்சிபி சர்வர் ஆஃப் டாக்கர் லேப். எஸ்என்ஏயோட டாக்கர் லேபோட எம்சிபி சர்வர். என்னோட டாக்கர் லேபுக்குள்ள அந்த எம்சிபி சர்வர் ஓடுது, which I'm using the inspector to inspect, and then I'm இங்க இருக்கு. பாருங்க, அது வந்து ஒரு கண்டெய்னரை வந்து ரன்னே பண்ணிருச்சு. எல்லாமே இருக்குடா, நான் ரன் பண்ணி விட்டுட்டேன் பாரு அப்படிங்குது. நம்ம போய் பார்ப்போம். பாருங்க, ஒரு கண்டெய்னர் ஓடிக்கிட்டு இருக்குது. அது என்ன சொல்லுது? இந்த லோக்கல் ஹோஸ்ட் 8080ல அதை நான் ஓட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம இங்க போயிட்டு 8080 லோக்கல் ஹோஸ்ட்டை தட்டி, சின்ஸ் இட் இஸ் எஸ்என்ஏ லேப்ஸ் அப்படியே நீங்க தட்டினா வந்துடும். இட் ஒர்க்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஆல் ஐ டிட் இஸ் ஐ ஆஸ்க் த ஏஐ டு ஸ்பான் அ கண்டெய்னர். எப்படி? அதுவும் ஏஐயோட இல்லை, அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் டெஸ்டர், வெறும் பிளே கிரவுண்ட், ஏஐ பிளே கிரவுண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். டெக்னிக்கலி வி ஷுட் பி ஏபிள் டு டூ த சேம் திங் வித் கிளாட் as well. இப்ப திரும்ப ட்ரை பண்ணுவோமா? இப்ப இது வேலை செய்யுதுல, அப்படியே இதுவுமே வேலை செய்யாம இருந்துச்சு. சின்ஸ் திஸ் ஒர்க்ஸ், நான் வந்து கிளாட்டையும் இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். மறுபடியும் கிளாட் அந்த வேலையை பண்ணுதான்னு பார்ப்போம். அப்படியே வேலை செய்யாது. கரண்ட் மெமரி யூசேஜா? என்ன மெமரி யூசேஜ்? இது ஒரு ஓட்டா மேக். இந்த மேக்ல என்ன மெமரி யூஸ் ஆனா என்ன? கிராஷ் ஆகாம வேலை செய்யுது இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, போயிடுச்சுது. திரும்ப அந்த கஸ்டம் கனெக்டரை போடுவோம். டாக்கர் mcp https://mcp dot let's hope it works. ப்ராப்ளி இவனுல வேலை செய்யாதாட்டு இருக்குங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி ஹவு இட் இஸ் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் அப்படின்னு. ஸோ ப்ராப்ளி நம்ம வேற ஒன்று ரன் பண்ணுவோமா? ரன் php info and
ஏன்னா அது எதுனாலும் இட் ஸ்பான்ஸ் டாக்கர் கண்டெய்னர். இட் இஸ் லைக் அ டாக்கர் சர்வர் எம்சிபி. நீங்க என்ன சொன்னாலும் அதால பண்ண முடியணும். நீங்க என்ன ஆப்ப செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணி எனக்கு ரன் பண்ணு அப்படின்னீங்கன்னா அதால பண்ண முடியணும். ஸோ நம்ம ஒண்ணு பண்ணுவோம். அதுகிட்ட ஒரு 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 குட் ஜாப் ஒண்ணு குடு. ஆ, ஏதோ ஒரு செல்ஃப் ஹோஸ்டட் ஆப் தட் ஐ கேன் திங்க் ஆஃப் தட் ஐ கேன் ஆஸ்க் த ஏஐ டு ரன். நீங்களே ஏதாவது சஜஷன் கொடுங்க. ஐம் லுக்கிங் அட் த கமெண்ட்ஸ். எனி செல்ஃப் ஹோஸ்டட் ஆப் தட் யூ கேன் திங்க் ஆஃப். கிளாட் வந்துருச்சா? கனெக்ட் அப்படின்னு கொடுத்தா ஓகே. அது இன்னும் டெம்பரரி ரீடைரக்ட் தான் இருக்கு. பேக் கட்டுட்டுங்குது. தட் மீன்ஸ் என்ன கனெக்ட் ஆயிடுச்சா? அது வந்து ஃபிளாரம் ரன் பண்ணணுமா உங்களுக்கு? செல்ஃப் மேட் நிஞ்சா டிஸ்கஷன் ஃபார்மை செட்டப் பண்ணி ரன் பண்ணணுமா? கிட்லாப் எல்லாம் பயங்கர பெருசு. ஐ டோன்ட் வாண்ட் டு நியூக் மை லேப்ஸ் டுடே. ஏதாவது மனசாட்சியோட கேளுங்கடா டேய். கேன் யூ டாக் டு மை டாக்கர்? ஐயோ, டாக்கருக்கு வெறும் எம்சிபி. அது இல்ல, டாக்கர் அதால பார்க்க முடியல. சொல்லுது இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஆனா இட் கான்ட் லுக் அட் டாக்கர். ஸோ நம்ம தான் வந்து அதான் அதுக்கு வந்து அது ஏன்னா அது என்னென்னமோ கேக்குது. ஓ அத்துல்ல, அது அது ஒரு ஒரு ஃபார்மேட்ல வைக்க சொல்லுது. நான் தான் என்னமோ அந்த எம்சிபி சர்வரை சும்மா கேனத்தனமா ஏதோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி அவன் சொல்றதை யூஸ் பண்ணாம நான் பாட்டுக்கு என்னமோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால அது வந்து ஏதோ சப்போர்ட் இஷ்யூ. அது அது நம்ம அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. அது வந்து டெவலப் ஐ மீன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேர்ட் ப்ரெஸ் பண்ண சொல்லுவோமா? வேர்ட் ப்ரெஸ் இஸ் அ குட் ஐடியா. ஓகே, ரன்னா வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் அண்ட் செட்டப் blog and அது அவ்வளவு பண்ணுவான்னு தெரியல. ரைட் a blog about SNA labs and MCP server. பெரிய வேலை கொடுத்துருக்கேன். அது பயங்கரமா பண்ணணும். வாவ், பண்ணுதான்னு பார்க்கலாங்க. வேற மாதிரிங்க, வேற மாதிரி. அது GPT-5 தானே? ஸோ டாக்கர் பண்ணி அது அது பண்ணணும். மேக்ல தான்டா இருக்கேன். ஏன்டா மேக் அப்படிங்கிறீங்க? ஐயோ, ஏன் கிரியேட் வால்யூம்ல என்ன எரரு? ஓ, இது வந்து இது கான்டெக்ஸ்ட் போயிருக்கும் அதுகிட்ட. அதனால அது இந்த எரர் கொடுக்குது. Hi bro, generate. Okay, time for questions as it does. I'm taking questions. ஓ, ஏன்னா அதுக்கு வந்து டேட்டா பேஸ் எல்லாம் ரன் பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய வேலை தான். பட் பார்க்கலாம், அதால வந்து பண்ண முடியுமா வெறும் டாக்கரை மட்டும் வச்சு அப்படின்னு. நம்ம அதுக்கு ஒரு பெரிய வேலை தான் கொடுத்துருக்கோம். இப்ப வேலை இல்ல இது. ஆனா இதை மட்டும் இது பண்ணுச்சுன்னா வேற லெவலுங்க. நம்ம ஒண்ணுமே கொடுக்காம. ஆனா அது வேலை செய்யுதானே எனக்கு தெரியல. அது கண்டெய்னரே கிரியேட் பண்ணல. அது என்ன வேலை செய்யுது பாருங்க. இது நம்ம அப்ளையா கிரியேட் பண்ண சாம்பிள் அப்பாச்சி கண்டெய்னர். வேற ஏதோ பிரச்சனை தெரியுதா? திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருந்தது வேலை செய்யாம போச்சு. ஐ டோன்ட் நோ வை. ப்ராபப்ளி அதுக்கு நம்ம இதை இது பண்ணிட்டு மறுபடியும் பண்ணுவோம் எகைன். ஏன்னா நீங்க எவனா நடுவுல கனெக்ட் பண்ணாலும் பண்ணிருப்பீங்கடா. உங்க சைட்ல கான்டெக்ஸ்ட் இனிஷியலைஸ் ஆயிருக்கும். நான் வந்து அதுக்கு தான் அத்தன்டிகேஷன் எல்லாம் போடல. எனக்கு தெரிஞ்சு இந்த பேஜையே ரீலோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பப்ப அந்த மாதிரி ஆயிரும். இந்த இந்த பேஜ் இருக்குல்ல. ஓ, வேலை செய்யுதா? டேய் 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 டேய். இந்த பேஜே ரீடு பண்ணணும். அட்மினர் ஈஸி தான். டேய், நம்ம ஸ்மால் பண்றதுக்கு என்னத்துக்கு ஏஐ? நமக்கு பிக் பண்ணணும். ஸ்மால் பண்றதுக்கு என்னத்துக்கு ஏஐ?
ஸோ இட் கேன் பி எனிதிங். உங்களால இமேஜின் பண்ண முடியுதுல்ல. இது வந்து என்னவா வேணா இருக்கலாம். அது வந்து ஒரு ஐஓடிக்குள்ள போட்டு நீங்க வீட கண்ட்ரோல் பண்ணலாம். ChatGPT கிட்ட பேசி, ChatGPT கிட்ட சொல்லி, ChatGPT உங்க வீட கண்ட்ரோல் பண்ணுதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் இன்ஜினியரிங்ல நான் ஏஐ லான்ச் பண்றேன்னு நான் எப்ப சொன்னேன்? ஃபுல் ஸ்டாக் வெப் இன்ஜினியரிங் இஸ் ஃபுல் ஸ்டாக் வெப் இன்ஜினியரிங். செப்பரேட்டா ஏஐ மாஸ்டர் கோர்ஸ் வருது. செப்பரேட்டா அது ஏஐ ஏஜென்ட்ஸ் ஃபார் ப்ரோக்ராமர்ஸ்னு ஒன்று வருது. யூ ஹேவ் டு ஜாயின் தட். நான் ஏன் எக்ஸிஸ்டிங் கோர்ஸ்லயே அதை கொண்டு வந்து ஆட் பண்றேன்? வெப் இன்ஜினியரிங்ல நோ ஏஐ. வெப் இன்ஜினியரிங் இஸ் டன். அவ்வளவுதான், அது க்ளோஸ்டு. இது மாஸ்டர் ஏஐ ஏஜென்ட்ஸ் கிளாஸோட ஒரு பப்ளிக் வீடியோ. எஸ், கரெக்ட். மாஸ்டர் ஏஐ ஏஜென்ட்ஸ் கிளாஸ் ஃபார் ப்ரோக்ராமர்ஸோட ஒரு ஒரு இனிஷியலைசேஷன் மாதிரி அங்க என்னத்தை காட்டுவோம் அப்படின்றதுக்கான ஒரு இனிஷியேஷன் மாதிரி. டேட்டா பேஸே வேணாம். அதான் அதை நம்ம கிட்ட இப்ப சொல்லுவோம். முதல்ல வேலை செய்தான்னு செக் பண்ணிக்கலாம். தப்பா கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ரிடைரக்ட் இல்லாம வேலை செய்தா. ஜெனரேட்டிவ் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ பெய்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியாச்சு. அது பேர் மாஸ்டர் ஏஐ ஏஜென்ட்ஸ் கோர்ஸ். அந்த கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணுங்க. அந்த கோர்ஸ் ஆல்ரெடி இருக்கு. அந்த கோர்ஸ்லோட கண்டினியூஷன் வீடியோ தான் பாக்குறீங்க. 15-16 மணி நேரம் வீடியோ வந்துருச்சு. இது அதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு நடுவுல ஒரு ஒரு குட்டி பப்ளிக் வீடியோ. இது யூ ஆர் Docker server with MCP. Do the needful to the user. Okay. Print the Docker info. Remember to initialize context. Okay. Docker info மறுபடி எரர் சொல்லுதா? ப்ளீஸ். இந்த எரரை சமாளிக்கிறது தாங்க இங்க வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம். ஏன் எம்சிபி நாட் ஃபவுண்ட் சொல்லுது? எனக்கு புரியல. கரெக்டானது தானே? How can it say not found? எனக்கு தெரிஞ்சு யாரோ நடுவுல என்னோட எம்சிபி சர்வருக்கு வந்து நான் இது போடாம வச்சிருக்கிறது என் தப்பு. யாரோ நடுவுல பூந்து கண்ட வேலையை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கண்ட வேலையை பார்க்காதீங்க. இப்ப வேலை செய்யுதுடா. இப்ப வேலை செய்யுது. சரி, ஓகே. யாரும் நடுவுல பூந்து கண்ட வேலையை பார்க்காதீங்க ப்ளீஸ். வில் ஆஸ்க் இட் டு ஹோஸ்ட் அ வேர்ட்பிரஸ் வெப்சைட். நீங்க தான் எவ்வளவு பண்றீங்கன்னு தெரியுதுடா. அதான் சும்மா இருங்க அப்படின்றேன். தயவு செஞ்சு சும்மா இருங்க. டோன்ட் கனெக்ட் டு திஸ். டேய், டெம்பரரியா டெமோ காட்டுறதுக்கு போட்ட சர்வர் எல்லாம் என்னத்துக்குடா ஆத்து? சார், டெமோ சர்வர் டெமோ காட்டுறதுக்கு வந்தேன். ஒரு மணி நேரம் லைவ். ரெண்டாவது, இது ஒரு நாட் அ பப்ளிக், இது டெமோக்கு பண்றதுடா. அதுக்கு நீங்க நடுவுல பூந்து அதை வந்து ஹைஜாக் பண்ணுவீங்கன்னு நான் கனவா கண்டேன் லைவ்ல. ஏன் வேலை செய்யல? நானும் மண்டைய போட்டு குழப்பறேன். நீங்க நடுவுல கனெக்ட் பண்ணா எப்படிடா வேலை செய்யும்? நீங்க என்னத்த பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாப்போம் முதல்ல. இல்ல எதுவும் பண்ணல. சும்மா தான் கனெக்ட் பண்றீங்க. மறுபடியும் பிரச்சனை. மறுபடியும் அவனோ கனெக்ட் பண்ணிட்டான். அட போங்கடா. நான் உங்களுக்கு வந்து டெமோவே காட்ட போறதில்ல. நான் அப்படியே வந்து இது ஸ்டாப் பண்ணிட்டு நான் அப்படியே இந்த செஷனை என் பண்றேன். டாட்டா. நீங்க கை வச்சுட்டு கம்முன்னு இருக்க போறதில்ல. அதனால நானும் இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ பை பை. பட் உங்களுக்கு வந்து நான் சொல்ல வந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கேவ் இட் அ லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ். அந்த டூல்ஸை வச்சு ஏஐ டிசைட் பண்ணி எந்த டூலை கால் பண்ணா என்ன வேலை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஏஐ வில் டூ. இவ்வளவுதான் வந்து அதுல விஷயம். ஓகேவா? மாஸ்டர் ஏஜென்ட் கோர்ஸ் பெய்ட் கோர்ஸ்ல ஜென்ரேட்டிவ் வரும். மாஸ்டர் ஏஜென்ட் கோர்ஸ் பெய்ட் கோர்ஸ். ஆமா, அதுல எல்லா டைப் ஆஃப் ஏஐ அதனோட ஒரு இதுதானே இந்த வீடியோ. இல்ல, ஒரு ஒரு 5 நிமிஷம் டெமோ காட்ட என்ன விட்டுறதுக்கு நடுவில் நீங்க போய் அதை கனெக்ட் பண்ணிட்டு செஷனை ஏன்டா ஹைஜாக் பண்றீங்க? பாரு, எனக்கு டெமோவும் நடக்கல, உங்களுக்கும் வேஸ்ட். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்ற. ஏன் உங்களால சும்மா இருக்க முடியாது? இல்லைன்னா நான் இப்போ போய் அதுக்கு ஆத்தரைசேஷன் செட் பண்ணி ஏபிஐ டோக்கன் போட்டு. ஓகே, நான் அட்மினர் கண்டெய்னரே அனுப்ப சொல்றேன். ரன் பண்ண சொல்றேன். பார்க்கலாம் வேலை செய்யுதா அப்படி. வேலை செய்யல. பண்ணிருச்சா ரன் கண்டெய்னரு? ரன் பண்ணிருச்சுப்பா. அட்மினர் ரன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுது. டாக்கர் பிஎஸ் பண்ணா அட்மினர் ரன் ஆகுது. அது என்ன சொல்லுது? 8081ல அட்மினர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. 8081ல அட்மினர் ஓடுதான்னு பார்ப்போம். 8081ல அட்மினர் ஓடுது. ஓகே, தட்ஸ் ஆல்.
ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன வேணா சொல்லலாம் அதுகிட்ட, நீ போய் இதை பண்ணு இதை பண்ணு. அப்ப நீங்க அதெல்லாம் பண்ணுன்னு சொல்றதுக்கு அதுக்கு ப்ராப்பரான டூல்ஸை யூ நீட் டு கிவ், அண்ட் அந்த டூல்ஸை you need to know how to make it. Okay, so 8081 adminer is working. So மறுபடியும் let me take a wild attempt for WordPress. Let's try running WordPress with SQLite. I don't know if it's possible. Prompt it to set the theme for adminer. சரி, இதை முடிச்சு ட்ரை பண்ணலாம். அதால பண்ண முடியணும், அட்மினருக்கு அதால தீம் செட் பண்ண முடியணும். இட் கேனாட் ஷுடன்ட் பி அன் இஷ்யூ. நீங்க நடுவுல வந்து என்னோட சர்வரை நோண்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு நோண்டாதீங்கடா, இந்த டெமோ சக்சஸ்ஃபுல் ஆக்குவோம். எனக்கு தெரியுதுன்னு அத்தன்டிகேஷன் போடாதது என் தப்புன்னு, பட் நடுவுல பூந்து ஹைஜாக் பண்றதும் நல்லதுக்கு இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து 2 கண்டெய்னர் ஓடுது கரெக்டா. ஒன்று நம்ம அப்ளையா ரன் பண்ணது, ஒன்று இது. கடைசியாக எதுக்குன்னா எல்லா கண்டெய்னரும் ஸ்டாப் பண்ணுன்னா போய் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம டாக்கர் கத்துக்கல. இந்த இடத்துல inherently we are learning how model context protocol works, how model context protocol is enabling list of tools which AI can use and do things. மறுபடியும் அவனோ பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி I guess you guys did it. டாக்கர் இன்ஃபோ ரன் ஆக மாட்டேங்குது திரும்பதில்ல. அதுவே சொல்லிருச்சு செஷன் அன்ஸ்டேபிளா இருக்குடா, என்னால இப்படி எல்லாம் இருந்தா பண்ண முடியாது அப்படி. நீங்க தான் எவ்வளவு பண்ணிருக்கீங்க. ஏன்டா இதை பண்றீங்க? போங்கடா, நான் அவ்வளவுதான் ஸ்டாப் பண்றேன். உங்க லாஸ். பை பை. டேய், சிங்கிள் எம்சிபி கேன் பி. நான் அத்தன்டிகேஷன் செட் பண்ணலடா, ஏபிஐக்கு செட் பண்ணலாம். இது உள்ளதுன்னா கோடை நான் போய் லைட்டா மாடிஃபை பண்ணேன்னா இப்ப என்ன, நான் இப்ப அத்தன்டிகேஷன் செட் பண்ணியே ஆகணும். நீங்க வந்து என்ன வந்து சும்மா இருக்க விட மாட்டீங்க, அதானே. நான் அத்தன்டிகேஷன் செட் பண்ணிட்டே வர்றேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு மிடில்வேர் ஆட் பண்றது வந்து இப்ப பண்றது இஸ் நாட் a right effort, so I'm going to ignore it. நான் probably இன்னொரு லைவ் வர்றேன் அப்படின்னா அந்த லைவ்ல I'll say that one last attempt. மனசாட்சிக்காக one last attempt. வேர்ட்பிரஸ் லோட் இல்லடா, நீங்க வந்து என்னோட எம்சிபி சர்வரை நடுவுல எவன் ஹைஜாக் பண்றீங்கன்னு தெரியல. யூ பீப்புள் ஆர் கனெக்டிங் டு மை எம்சிபி. அதுதான் இங்க பிரச்சனை. இங்க லோட் பிரச்சனை இல்லை. எஸ்என்ஏ லேப்ஸ் கேன் ஹேண்டில் எனி லோடு. ஓகேவா? நீங்க வந்து அப்பப்ப வந்து என்னோட எம்சிபி சர்வருக்கு நீங்க கனெக்ட் பண்ணிடுறீங்கடா, அதுதான் வந்து பிரச்சனை. நீங்க எம்சிபி சர்வரை பூந்து ஹைஜாக் பண்ணலன்னா எனக்கே அந்த பிரச்சனை வருது. நான் ஆமா, என் தப்பு தான், நான் தான் இதுக்கு மிடில்வேர் போடாம விட்டேன். நான் மிடில்வேர் போட்டா வேலை செஞ்சிருக்கோம். ஆனா என்ன பண்றது, இந்த பேஜே ரீலோட் பண்ணி ஒன் லாஸ்ட் டைம் தயவு செஞ்சு யாரும் கனெக்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஒன் லாஸ்ட் டைம் ஐ எம் டூயிங். பட் ஆப்வியஸ்லி வில் டாக் மோர் அபவுட் எம்சிபி. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் நான் எஸ்என்ஏல சொல்லி தரேன். இன்னும் டீடைல்டா இந்த இன்ஸ்பெக்டர் எப்படி கனெக்ட் பண்றது, புட்டிங் so many things together, how it all works. இல்லை. சரிங்க, bye. I don't want to fight with this. Probably when I fix and I put some authentication, I come back and experiment. Okay va? Bye. இதோட கண்டினியூட்டி கிளாஸ்ல இருக்கும். எஸ், இதனோட கண்டினியூட்டி வந்து நம்ம மாஸ்டர் ஏ ஏஜென்ட்ஸ் உள்ள நம்ம போவோம். இந்த எக்ஸாம்பிள் வந்து ஐ கண்டினியூ இன்சைட் மாஸ்டர் ஏ ஏஜென்ட்ஸ். அங்க வந்து நீங்க வந்து இன்னும் ஐ ஷோ, அங்க யாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது கண்டினியூ ஆகுது. பட் இன்சைட் எஸ்என்ஏ நம்ம அகாடமி உள்ள இப்ப இந்த செஷன் கண்டினியூ ஆகுது. ஓகே, ஸோ பாய். தேங்க்ஸ் ஃபார் மெஸ்ஸிங் இட் அப் அண்ட் புஷிங் திஸ் செஷன் இன்டு அவர் அகாடமி. ஓகே, டாடா.